நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா அடிஷன்னா சாராயம் குடிச்சிட்டு ஊந்துங்கிறவங்க மட்டுமே, சீரட் குடிச்சிட்டு ஊந்துங்கிறவங்க மட்டுமே, இல்லை அவனை மட்டுமே நீங்கள் முட்டாள் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் யாரு? ஒரு குடிகாரன் ஏன் உருவானா? போதைப் பொருள் எப்படி வியாபாரம் ஆச்சு? கஞ்சாக்கு எப்படி எல்லாம் அடிமையானாங்க? எப்படி ஒருத்தர் இதை விற்கிறான்? மனிதன் ஏன் மயக்கத்துக்கு போதைக்கு அடிமையானா? மனிதன் ஏன் சுதந்திரமாக வாழலை? கேட்டிங்களா? நான் ஒரு விஷயத்துக்கு பழக்கமாயிடுவேன், அந்த பழக்கப்படியே எல்லாத்தையும் பார்ப்பேன், அப்படி தான் இருக்கணும், அதான் சரின்னு வர சொல்லுவேன். இது மட்டும் அடிமைத்தானே இல்லையா? இது அடிக்ஷன் இல்லையா? அடிக்ஷனா இல்லையா? மனிதன் எப்போதும் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனா ஒரு பழக்கத்தை கையாளணும்னு நினைக்கிறான். பழக்கம் வேற, ஒழுக்கம் வேற. பழக்கம் வேற, ஒழுக்கம் என்பது பழக்கத்திலிருந்து மாறுபட்டது. பழக்கத்தை ஒழுக்கம்னு சொல்லி திரிகிறான். இவன் என்ன சொல்லி திரிகிறான்? நான் பழக்கமாக செஞ்சுனுக்கிறேனே, இது சரியா தப்பான்னு யார் கேட்கணும்? குடிகாரனாவும் கேட்கணும், மதவாதியும் கேட்கணும். அடுத்தவங்களுக்கு தொல்லையாக இருக்குதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானே, யார் பிரச்சனை? நீங்கள் காலகாலமாக ஒன்று பழகிக்கிட்டு அதே சரின்னு பிடிச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் கூட எப்படி உங்களால் பேச முடியும்? எல்லாரும் கூட நீங்கள் எப்படி வாழ முடியும்? அப்படி தானே? உங்கள் மதம் உங்களுக்கு விசேஷமாக இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு போதாது. மனுஷனுக்கு அது போதாது. ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனாக நீங்கள் மாறணும்னா எப்படி இருக்குண்ணா? அடுத்தவங்க உணவுங்க நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது. அது அவங்க உணவு, அவங்க என்ன பண்ணலாம்? அதை சாப்பிட்லாம், சாப்பிடாமல் இருக்கலாம், யார் பிரச்சனை இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன். சாப்பிட்றவங்க ஒரு பக்கம் நின்று நான் நியாயம் பேசுகிறேன், அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்றது ஏன் இஷ்டம்டா, நான் சாப்பிடுவேன்னா உனக்கு கோவம் வந்தால் யார் பிரச்சனை? இது நீங்கள்லாம் ரிமி வச்சிக்கலன்றதுனால நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள்லாம் பட்டை வச்சிக்கலன்றதுனால நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள்லாம் நாமம் போடலன்றதுனால நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பஞ்சகச்சம் கட்டலன்றதுனால நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்போ உடையில் சுதந்திரம், உணர்வில் சுதந்திரம், மத அடையாளங்களை தவிர்த்து வெளியே வரதுக்கான சுதந்திரம்லாம் இருக்கும்போது தான் நீ பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியும். அதர்வைஸ் நீங்கள் மற்ற மதத்துலேருந்து நீங்கள் பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாது. பழக்கமாக ஒருத்தனை தான் பிராமணன் சொல்லணும், நீ கற்று வச்சுக்கிற. பழக்கமாக ஒருத்தனை சத்திரியன்னு சொல்லணும், நீ கற்று வச்சுக்கிற. பழக்கமாக ஒருத்தனை சூத்திரன்னு சொல்லி வச்சுக்கிற. ஆனால் விஸ்வாமித்திரர் யார்? ஹரியா ஒன்றும் பிராமணரா? பரத்வாஜ் யார்? ஹரியா அம்மா தலையை விட்டார் பரசுராமர் யார்? சத்திரியர் அவரு. அம்மா தலையை வெட்டினவனை போய் பிராமணன்றீங்க. ஒரு சத்திரியரா பிராமணரா? புறப்பால ஒரு பிராமணர். ஏன்னா அம்மா தலையை வெட்டவுடனே அவர் யார்? அவரு என்ன புரியல உங்களுக்கு? எதையுமே என்ன பண்ணல, உங்கள் சுய கண்களுக்கு கொண்டு பார்க்கவே இல்லை. பழக்கத்துக்கு அடிமை எதனா பார்ப்பானா? கடவுள் உங்களை வதைச்சிக்கலாம் சொல்ல, உங்களை பட்னியாருக்கு சொல்ல, உங்களை துன்புறுத்திக்க சொல்ல, உங்களை வேதனைப்படுத்திக்க சொல்ல, உங்களை அசிங்கப்படுத்திக்க சொல்ல, உங்களை மண்டியிட சொல்ல, உங்களை நீங்கள் என்ன பண்ணவே சொல்ல. அவரே நீ உன் அறிவுக்கு அளவுக்கு தான் உன்னால் வாழ முடியும் மட்டும்தான் சொல்கிறேன். நீ தான் உன் அறிவை விசாலமாக்கணும். அறிவை ஏன் விசாலமாக்கலைன்னா பழக்கத்துக்கு அடிமையாகி பவுண்டரி போட்டுட்டேன். அதனால் உன் அறிவு என்ன ஆகாது? விசாலமாகாது. உன் அறிவு விசாலமாகட்டி உன் உணர்ச்சிகளை நீ கொண்டாட முடியாது. உன் உணர்ச்சிகளை கொண்டாடாத போது உன் உணர்ச்சிகள் வேறொரு விதத்தில் வேலை செய்யும். உன் உணர்ச்சிகள் வேறொரு விதத்தில் வேலை செய்யும் போது பழி வாங்குற உணர்ச்சி தலை தூக்கி இருக்கும். அடுத்தவங்களை என்ன தான் பண்ண பார்ப்ப? நான் புத்தகத்தில் இருக்கிற ஆன்மீகம் பேசலை. நான் என்ன ஆன்மீகம் பேசலை? புத்தகத்திலையோ மத நூல்களிலோ இருக்கிற ஆன்மீகத்தெல்லாம் பேசலை. நேரடியாக பேசுகிறேன். கடவுள் நான் உணர்ந்தால் நீ உணரலாம். எனக்கு 3வது கண் இருக்குது, உனக்கு 3வது கண் இருக்குது. நான் செத்து போய் இந்த இடத்துக்கு போகலான்னுக்கிறேன், நீயும் செத்து போய் அந்த இடத்துக்கு போகலாம். என்னோட பெரியவனாக இருந்தால் நீ சீக்கிரமாக போகலாம். எனக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணி காமிக்கலாம், அதை அனுபவிச்சுட்டு போகலாம். நான் இருக்குது, உனக்கு இருக்குது, நான் இருக்கிறேன், நீ இருக்குது. நீங்கள் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் நான் சொல்கிறது கூட புரியாதியா? வணக்கம். பழக்கம் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல்.
நீங்கள் ஒன்று ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதை மறுக்க முடியறதில்லை, ஒத்துக்க முடியறதில்லை. அது எப்படி சொல்லலாம்? ஏற்றுக்கொண்டது அல்லது ஏற்றுக்கொள்ளுதல். அந்த தலைப்பில் நம்ம நீ பேச போகிறோம். நாம் எந்த ஒரு மண்ணில் வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு, நல்ல மனிதரும் வஞ்சகர் உறவால் தீயவராவதுண்டு. அப்படி தானே? உனக்கு முன்னே பிறந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. அப்படிதானே? இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா. மனித குழந்தை மனிதன் பழக்கத்துக்கு எப்படி அடிமையாகிறான், எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு எப்படி ஊட்டினாங்க, ஏன் ஒன்றை ஏற்றுக்கொண்டான், இந்த கேள்விகளுக்கான பதிலாம் இது உள்ளே இருக்க போகுது. ஸோ பழக்கம் தலைப்பாக இருந்தாலும் பேச போகிறது ஏன் ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொண்டது எதனால், ஏன் நான் அதை சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று. எப்போ சரி எப்போ தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிற செயல்லாம் எனக்கு சரின்னு நான் செஞ்சாலும் செய்யாக்காட்டியும் இதை அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா அதுனா இது சரி, அங்கீகாரம் கிடைக்கலன்னா சரியில்லை. இப்போ புடவை கட்டினுக்கிறீங்க நீங்கள்லாம், குதிரை சவாரி போனோன்னா புடவை சரியா தப்பா? எப்போ நீ ஒரு 6 முழத்தை சுற்றினீங்கன்னா வேகமாக ஓட மாட்டேன், நான் உன்னை அடித்தாலும் முடி பிடிச்சி இத்தாலும் கம்முன்னு இருப்பேன். புடவை வர தூக்கிச்சுன்னா அவன் மானம் போயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? உன்னை அடிமையாக வச்சுருக்கலாம். இப்போது புடவை தான். செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை கட்ட தயங்கிரியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிரியே, கணவன் மட்டும் காணும் அழகை. சத்தியமாக சொல்லுங்க, பொம்பளையோட அழகை கணவன் மட்டும் பார்ப்பானா, குழந்தைங்களும் பார்க்குமா? புருஷனுக்கு கூட எப்பனா தான் கைட்டி காட்டுவீங்க, புள்ளிக்கு எங்கே வேணா எப்போ வேணா, அதுக்குன்னு தனியாக ஜிப்பு வர போட்டு வச்சுக்கின்னு புதுசாக கண்டுபிடிச்சி வச்சு குழந்தை வேணக்கூடாது ஒன்றே என்ன பண்ணுவீங்க? யோ நீ எல்லாம் ஒரு சாமியாரா? நான் ஏன் சொன்னேன் இங்கே கேட்குற இதெல்லாம் சிவசிவா சச்சாங்கம்மா இதுன்னு கேட்குது. நான் பார்க்க சொன்னேன். நான் இதில் வர லைவ் ஒரு கேடான ஒருத்தர் டார்லிங் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இல்லை டிங்குன்னு அப்படிலாம் கொஞ்சிறவங்களும் இருக்கிறாங்க. கூடவே கமெண்டே போட முடியாத அளவுக்கு அதுவே கட் பண்ணிடுது பர் ரிவ்யூ அப்படின்னு. ஏன்னா சில வார்த்தைகள்லாம் போடாதுன்னு அதுக்கிட்ட சொல்லி வச்சுக்கிறேன்னா அதுக்கு அறிவுக்குது, காட்டுறது இல்லை எனக்கு. அந்த பக்கம் ஒரு பக்கம் போயினுக்குது. இப்போ நான் பேச வேண்டியது பழக்கத்தை பற்றி. எது பழக்கம் எது சரி? பழக்கம் புடவை கட்டுறதுன்னா தான் இது பழக்கமாயிடுச்சு. இப்போது வெளியெல்லாம் வந்தாங்க, நார்த் இந்தியன்லாம் வராங்க போகிறாங்க, சுடிதார்லாம் போட்ட உடனே இப்போ தமிழ்நாடு ட்ரெஸ் என்னவாயிடுச்சு? நான்லாம் 17-16 வயசுலலாம் ஒரு தாவாணி தான். பாட்டே பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படி இழுப்பாங்க, தூங்கி ஏந்துக்கலாம் நம்ம. இப்போ சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே. அப்பா இப்போ எது சரி? பழக்கமாக புடவை. நான் நைட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் யாரோ இல்லை, நைட்டியெல்லாம் நைட்டில் போடுறது, அதை போட்டுன்னு குழாவுக்கு போய் தண்ணி பிடிப்பாங்களான்ட்டு. இப்போ நைட்டி போட்டுன்னு என்னை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு வராங்க. சும்மா ஒரு டவல் எடுத்து மேலே போட்டுன்னு வந்துட வேண்டியது. என்ன சொல்லி நான் எழுத எந்த பழக்கத்தை சரின்னு நான் சொல்லி முடிக்க? பழக்கம்னா என்னன்னா, மனிதன் பழக்கப்படுத்தப்படுகின்ற விலங்கு. மனிதன் யார்? பழக்கப்படுத்தப்படுகின்ற விலங்கு. பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு இல்லை, பழக்கப்படுத்தப்படுகின்ற விலங்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா மனிதனுக்கு எப்போதுமே சுதந்திரம் இருக்குது. எப்போவுமே அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி இருக்கும். நீ தான் என்ன பண்ண, உன்னை
மாற்றிக்கணும். எல்லாம் புடவை கட்டினாங்க, நீயும் கட்டி பண்ணா படமே ரோஜா புறவுக்கு கறி தான். அந்த ஊரில் யாருமே ரவிக்கப்படாதது யார் தப்பு? அவங்க தப்பு. ஆனால் முதல் ரவிக்க போட்டதில் என்ன தான் பண்ணிக்கிறாங்க? ரவிக்க போடுறது நல்லதா கெட்டதா? இன்றைக்கி இங்கேருந்து பார்த்தா நல்லது, அன்றைக்கி அங்கேருந்து பார்த்தா. ஜாதியை ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூகத்தில் ஒருத்தர் செருப்பு போட்டுன்னு போகிறான்னா ஒரு ஜாதியில் மட்டமானவன் நல்லதா கெட்டதா? யார் அவனை திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த ஜாதிக்காரனே திட்டுவான். ஆண்ட வராரு, அவர் முன்னாடி நீ செருப்பு போட்டுன்னு போவியா, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பான். என்னான்னு கேட்டிருப்பான். ஆண்ட வராரு, அவர் முன்னாடி என்ன பண்ண மாட்டேன், என்ன பண்ணுற நீ, செருப்பு போட்டுன்னு போகிற, ஒரு மட்டு மரியாதை வேணா ஃபஸ்ட்டுன்ற திமிரா? அப்படி தானே? நம்ம படம் பார்த்துருப்போம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அவன் ஃபஸ்ட்டு வந்து பெட்டியெல்லாம் இருக்கும், தூக்கின்னு பார்த்து யாருன்னா யார் கேட்பான்? அந்த கவுண்டர் தூக்கி தலை மேலே வச்சுன்னு வந்துடுவார். கவுண்டரேடா தூங்க வச்சேன்னா 10 ரூபாய் கொடுத்தா தூங்குறேன்னு சொன்னது யாரு? அவர் தான் உன்னை படிக்க வச்சார், அதுக்காக தூக்காமல் இருக்கணுமா என்ன? படத்தை நீங்கள் இப்படி பார்க்க மாட்டீங்க, இப்படி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படி தான் பார்க்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் பார்க்கணும். 10 ரூபாய் கொடுத்தா ஒருத்தர் தூக்கு வரலாம், என்ன பண்ணோம்? எதுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூலி ஆள் வச்சுக்கிறாங்க? ஆள் யார் இருக்கிறாரு? அவருடைய பழப்பே இதுதான். நான் கைரிக்ஷா காலத்தில் கைரிக்ஷாவில் உட்காந்துன்னு போவேன். எதுக்குறான்னா அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவன் வாழணும். புரியுதா? ஒரு மனிதனை இழுக்க சொல்லிட்டு மனிதன் உட்காந்துன்னு போகிறானே அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா யார் தப்பு? உங்கள் தாத்தாலாம் எவ்வளோ கேடு கட்டு இருந்துக்கிறாங்க, ஒருத்தன் இழுத்துக்கிறான், ஒருத்தர் உட்காந்துக்கிறான்ற நீ படத்தை பார்த்துட்டு. ஆனால் அங்கே நடந்த சம்பவம் யாருக்கு தான் தெரியும்? அவன் எதுக்காக உட்காந்துன்னு போயிருப்பான்? அவனும் நடந்து நானும் ஏன் நடக்கணும்? ஒருத்தன் நடக்கட்டும், 4 பேர் உட்காந்து போகலாம் தானே? போகலாமா போகக்கூடாதா? அப்படி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா? அப்படியும் பார்க்கலாம். அந்த 4 பேர் சேர்ந்து அவனை வாழ வைக்கிறதுக்கு சாப்பாடு காசு என்கிட்ட நிலம் இருக்குது, நான் நில சுதந்திராகிறேன், நான் சொத்து வச்சுக்கிறேன், நான் விவசாயம் பண்ணுறேன், நான் போயிடுச்சுப்பேன். அவன் அப்போ பல்லக்கு தூக்குறவனே நான் குறை சொல்ல முடியாது, பல்லக்கில் போகிறவனே நான் குறை சொல்ல முடியாது. ஸோ சமூகம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பழக்கத்துக்கு, ஒரு வரைமுறைக்கு, ஒரு எல்லைக்கு, ஒரு ஏற்றுக்கொள்ளுதலுக்கு உந்தப்பட்டிருக்குது. அப்படி தான் வாழுது. ஆமாம் தானே? இதில் மாற்று கருத்து? ஆளாளுக்கு பழக்கம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். இங்கேருந்து நான் அதை தப்பு ரைட்டுன்னு இப்போ அதை தான் பண்ணுங்கிறானுங்க. இப்போ வியாபாரம் எங்கே போய் நிற்குதுன்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கி நான் அந்த விஷயத்தை வச்சுருந்தா என்ன பண்ணுங்கிறான்? இப்போ வாட் இஸ் த ப்ரெசன்ட் லைஃப்? இன்றைக்கி நான் எப்படி வாழ்கிறேன், இன்றைக்கி இந்த சமூகம் எப்படி இருக்குது, இப்போ நான் எப்படி என்னை பழகிக்கணும், நான் இப்போ எப்படி வாழணும், நான் இப்போ எப்படி இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கணுமா? நான் எப்படி இருந்தேன்னு தெரிஞ்சுக்கணுமா? எங்கள் தாத்தா எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் எப்படி இருக்கிறேன்? யார் யோசிக்கணும்? யாருங்க? நான் தான். இந்த சந்தர்ப்பம் இந்து மதத்தில் இருக்குதுன்ற நான் அதுதான் கஷ்டப்படுறான். நான் இப்போ மாற்றிக்க முடியும் என்னால். யாரோ ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒரு பழக்கத்துக்கு செஞ்ச விஷயத்தை நான் காலகாலமாக கடத்தின்னு வரணும்னு அவசியம் இந்து மதத்தில் இல்லை. கோயில்கள்லாம் வெறிச்சொடி போகுது, 6 கால பூஜைலாம் இல்லை, எல்லா கோயிலையும் பூசாரிங்கெல்லாம் இல்லை, நிறைய கோயில்கள் பாழஞ்சு போச்சு. ஆமாவா இல்லையா? எங்கே அவங்கெல்லாம்? குளம் வெட்டி தண்ணி ஊற்றவன் எங்கே? இது ஊர் குளம் ஏன் குளம்னு சொன்னவன் எங்கே? இடுப்பில் துண்டு கட்ட சொன்னவன் எங்கே? சமூக ஏற்றத்தாழ்வை பார்த்தவன் எங்கே? நாங்கள் புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து அவங்கள தீர்த்திட்டு மாற்றிட்டு கிடையாது, அவனே மாற்றிட்டான். இன்றைக்கி வந்து சொல்லுவான் நான் ஒருத்தன் அப்படியே. ஆனால் இன்றைக்கும் ஒருத்தன் பேசினுக்கிறான், சைவம் சாப்பிடு அசைவம் சாப்பிடு. இன்றைக்கும் வெள்ளை சட்டை போட்டால் தான் ஆன்மீகவாதின்னு சொல்கிறவன் இன்றைக்கும் இருக்கிறான். இன்றைக்கும் ஒருத்தர் பார்த்தோன்னே வாழைக்காய் வெண்டைக்காய் தக்காளி முருங்கான்னு சொல்கிறவன்லாம் இன்றைக்கும் அவன் இருந்துதாங்கிறான். ஸோ பழக்கமாக ஒரு விஷயத்த காலம் முழுச கத்தினே போக முடியும். அது விசேஷம் சொல்கிறவன் ஒருத்தன் இப்போவும் இருக்கிறான். இன்றைக்கி நான் பழக்கத்துலேருந்து வெளிப்பட்டு நான் பழக்கப்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும் கூட நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய பழக்கத்தை நான் மாற்றி வரைக்கும். நேற்று வரைக்கும் நான் எப்படி பழகியிருந்தேன்? இப்போ 20 வயது வரை நான் பெற்றோரின் வசம் இருந்தேன், 20 செகண்டிலே நான் உன் வசமாகிவிட்டேன், உன் கண்ணில் என்ன காந்தமோ நான் அறியேன். நான் யாரால சொல்ல முடியுப்பா? அந்த காலத்தில் சொல்லிட முடியும். அன்னையெல்லாம் நல்ல பொண்ணாடி கேட்டுருப்பாங்களா? ஒரு ராஜா ஒரு 10-15 ராஜாங்களை கூட்டின்னு வந்து வச்சுன்னு இவ்வளோ யார் ஒருத்தர் கட்டிட்டோன்னு சொல்லிடுறாரு. கல்யாணம் ஆனவன் கல்யாணம் ஆகாதவன் முண்டம் முடிச்சவிக்கி எல்லாம் போய் உட்காந்துப்பானுங்க. ராஜாவாயிட்டா அந்த பிள்ளைக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கலராக இருந்தானா அழகாக இருந்தானா கட்டிக்கும். போனாக்கா இந்த அம்மா 3வது பொண்ணாடி இருப்பாங்க, 5வது பொண்ணாடி இருப்பாங்க. நடந்துக்குதா இல்லையா? சுயவரம்
நடக்குதா இல்லையா? இப்போ மேட்ரிமோனியில் போட்டு ஃபோனை பண்ணி, ஆமாம் கலராக போட்டோ எடுத்து அமைச்சிட்டு நேராக போய் பார்த்தா வேற ஒரு ஆளாகிறாங்க. அதுவும் நடக்குதா இல்லையா? ஆல்மா ஒருத்தர் ஃபோன் பண்ணி இப்போ எடுத்த ஃபோட்டோ அனுப்புங்க, நம்ம கோயிலில் எடுத்த ஃபோட்டோ அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுறது? அதுவும் நடக்குது. இன்னைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்கணும் நம்ம? சுயவரத்தை கடந்த சிந்தனை வந்துருக்குது. ஆமாவா இல்லையா? அப்போ காலகாலமாக பழக்கம் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் ஒன்று வந்துருக்குது. நான் தான் என்ன ஆகணும், நான் என்ன பண்ணேன், அப்டேட் பண்ணோம், இல்லை வருஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், மாற்றணும். என் வாழ்க்கை, என்னுடைய வழக்கை அல்லது பழக்கத்தை நான் தான் என்ன பண்ணேன், கரெக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? எங்கள் பழக்கத்தில் அது இல்லை, உங்கள் பழக்கம் எப்படின்னு கேட்குறான். உங்கள் பழக்கம் அப்படி ஒன்றா இருக்கலாம், நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் அப்படி இல்லை. KFC சிக்கனு பார்த்துக்கிறீங்க தானே, இருக்குது கடையில். பீஃப் இருக்குதா, பீஃப் பர்கர்லாம் இருக்குதா? இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் கிடையாது. வெளியெல்லாம் போயிருந்தீங்கன்னா அதான் சேல்ஸு, பெஸ்ட்டு சேல்ஸு அதுதான். நீங்கள்லாம் புனிதாத்மாங்க, அவங்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி பழக்கப்பட்டுக்கிறீங்க? நீங்கள் பழக்கத்துலேருந்து விடுபட்ட மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் என்ன இல்லை, 100% நீங்கள் பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியல. ஏன்? ஏற்றுக்கொண்டது உள்ளே இருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன நம்ப வச்சுக்கிறாங்க, அதை நான் வர ஒத்துன்னு இருக்கிறேன், அப்படியே வர சரின்னு வர ஒத்துன்னு வாழ்கிறேன். என்னால் பேச முடியாதுங்க சமூகத்தில் 4 பேரை கூடன்ற. நான் ஃபோனில் பேச முடியும், வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப முடியும், ஆனால் நேரில் நான் என்ன பண்ண மாட்டேன் யாரு கூடவும். யார் சொன்னாத? ஏன் பேச முடியாது? நிறைய பேரால் பப்ளிக்கில் நிறைய பேரை கூட பேசவே முடியாது, பேசவே மாட்டாங்க. என்ன இருக்குது அவங்களுக்கு? எங்கள் குடும்பத்தில் யாருமே, எங்கள் அண்ணன் தம்பிங்க யாருமே பொம்பளைங்களை வெளியே பேசவே விட மாட்டாங்க. நாங்களும் அவ்வளோ பக்கா. முதல்ல எங்கள் அப்பா கண்டித்து வச்சுருந்தாரு, அப்புறம் வளர்ந்த பேருக்கு எங்கள் அண்ணன்லாம் கண்டித்து வச்சுக்கிறாங்க. இப்போ எங்கள் கணவர் கண்டித்து வச்சுக்கிறாரு. என் கணவர் சுதந்திரம் கொடுத்தா கூட என்னால் பேச முடியாது. ஏன்? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. இப்போ காலம் செய்து கோலமா அது யார்கிட்ட இருக்குது? என்ன பிரச்சனை? நல்ல பொம்பளை வெறும் பிரா மட்டும் போட்டு வெளியே வருவாளா? எப்படி இருக்குண்ணா? மேலே அவசரமாக வந்துட்டான்றான் இவன், அவளை தான் எல்லாரும் பார்த்துங்கிறாங்க. அவங்க தான் நம்பர் 1 அவார்டு வாங்கிறதுக்கு வர வந்து நின்றுங்கிறாங்க. அவங்க பிராண்டு சொல்ல ஸ்லீவ்லெஸ்ன்றாங்க. குடும்ப பொம்பளைங்களாம் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த காலை அப்படி தூக்கி தெரிதா அந்த மாதிரி போடணும் ட்ரெஸ்ஸு. எவ்வளோ திமிரு இருந்தால் மேடையில் கால் மேலே கால் போட்டுனுக்கிறான், அவள் கால் மேலே அவள் போட்டுனுக்கிறான். எந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கிறோம் நம்ம? இன்னொருத்தர் எப்படி இருக்கணும்னு யார் முடிவு எடுக்கிறோம்? எந்த மாதிரி நம்ம யாராக இருக்கிறோம் நம்ம? இப்போ ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லி கொடுக்குது, இவன் ஏற்புடையவன், இவன் ஏற்புடையாதவன், இவன் சரி, இவன் சரியில்லை. எதை வச்சு? மூக்கில் சாப்பிட்டவன் உண்டா? அப்போனா ஒழுக்கம் கட்டவன் யாரும் கிடையாது. ஆனால் ஒழுக்கம் கட்டவன் சொல்கிறீங்க. யார் ஒழுக்கம் கட்டவர்னா? குடிக்கிறாரு, அவர் யார்? அவரே ஒழுக்கம் கட்டுவார். சீரட் பிடிக்கிறாரு, அவர் யார்? ஒழுக்கம் கட்டுறாரு. எந்த பொம்பளைனாலும் திரும்பி பார்க்குறாரு, எல்லாம் ஆஃபர் பண்ணிடுறாரு. ஆமாம், உடனே ஒரு 143 லெட்டர் போட்டுடுறாரு. ஆமாம், டயல் நம்பர் 143. யாருக்குனாலும் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்றாரு. இப்போ வர ப்ளூடூத் ஒய்ஃபைலாம் வந்துச்சு, குழுக்குனாவே ஷேர் ஆகுது. அந்த மாதிரி ஆப்லாம் வந்துச்சு. நீங்கள் ஷேரில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து யாருன்னா கொடுக்குனாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உங்கள் நம்பரு, பக்கத்தில் இவங்க தாங்கிறாங்கன்னு. ஆல்மா நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுக்கலாம். புரியுதா? அப்படிலாம் ஆப் இருக்குது. பக்கத்தில் நீங்கள் ஃபோனை எடுத்து போய் கொடுக்குனீங்கன்னா பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஃபோனை கொடுக்குனா நீங்கள் பண்ண உங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம்? ஃபோனை கொடுக்குனா ஆளுக்குறாங்க, பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியும்னு தெரியுமா? இருக்குது. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா ஃப்ரெண்டு எங்கே போகிறாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம், தெரியுமா? அவர் கண்டி லொக்கேஷன் ஷேரிங் பண்ணுறவராக இருந்தாருன்னு வச்சுங்க, போட்டு இருந்தாருன்னா நீங்கள் அந்த ஊருக்கு போனால் உங்கள் ஃப்ரெண்டு இங்கே தாங்கிறாரு, பக்கத்தில் தாங்கிறாருன்னு சொல்லும். ஒரு 100 மீட்டரில் உங்கள் ஃப்ரெண்டுங்கிறாருன்னு சொல்லும்.
ஃபேஸ்புக்லேயே அது இருக்குது, குழுக்குனா பார்க்க முடியும். இப்போ எப்படி வாழ போகிறீங்க? எப்படி வாழ போகிறீங்க? எப்படி பழக்கப்படுத்தலாம்? இப்போ எப்படி பழக்கப்படுத்தலாம்? இப்போ எப்படி இருக்கலாம்? யாருன்னா அப்டேட் பண்ணுறாங்க? இப்போ யாருன்னா சொல்கிறானுங்க பழைய ராமர் அப்படி இருந்தார், கிருஷ்ணர் அப்படி இருந்தார், இவர் அப்படி இருந்தார், யாரோ எப்படி இருந்தாரு, இப்போ நான் எப்படிலாம் இருக்கிறது? கேட்டீங்க சொன்னாங்க, சொன்னா கூட நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஒன்றா அவர் என்ன பண்ணுறீங்க? சாமியார்னா எப்படி இருப்பார்? ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறது, ஒரு கடவுள் சொல்லி தருவது எப்படி இருக்குண்ணா? நாராயணன் சொல்லலாமா அப்பப்பா? ஆனால் ஒன்றா நாராயணன்றாரு, குழந்தைங்களாம் பார்த்துக்குது, நாராயணன் சொல்லலாமா? இப்போ வேறு மத குழந்தைங்க பார்த்துக்குதுன்னு வச்சிங்களேன், இருந்தாலும் அப்பப்போ நாராயணன் சொன்னுறாரு, வேறு மாதிரி ஆள் பொழுதுன்னு சொல்லுமா சொல்லாதா? எந்த மதமும் சேராத ஓத்தான்ற வார்த்தை சரியா, ஒரு மதத்தை சேர்ந்த நாராயணன்ற வார்த்தை சரியா? நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஓத்தாவே எந்த மதத்தில் சேர்க்க போகிறீங்க? அப்பப்போ நான் ஓத்தா சொல்கிறேன், எந்த மதம்? இப்போ நாராயணன் சொல்கிறேன், எந்த மதம்? சொல்ல. யார் என்ன வாக்கி வச்சுக்கிறீங்க? இப்போ மதமற்ற ஒரு மனுஷன் என்ன வாக்கி வச்சுக்கிறீங்க? என்ன அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறீங்க? எனக்கு வலிக்குது நாராயணான்னு சொல்லும்போது எனக்கு ஈஸி, நாராயணனால ஈஸியாக சொல்ல முடியும். நான் ஒன்றும் பழக்கத்துக்கு அடிமையானவன் கிடையாது, நான் பழக்கப்பட்டுத்தப்பட்டவனும் கிடையாது. என்னால் எப்படி என்ன பண்ண முடியும்? பேச முடியும். மேட்ரே இல்லை, கண்டென்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். எனக்கு வாரம் ஒரு சச்சங்கம் நான் கொண்டாடிட்டு போயிடணும். ஒரு தலைப்பு ஏற்றுக்கொள்ளுதல், அது பழக்கம், அடிஷன் ஆகிட்டேன். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அடிஷன்னா சாராயம் குடிச்சிட்டு ஊந்துங்கிறவன் மட்டுமே, சீரட் குடிச்சிட்டு ஊந்துங்கிறவன் மட்டுமே, இல்லை அவனை மட்டுமே நீங்கள் முட்டாள் நினச்சிக்கிறீங்க. நீங்கள் யார்? ஒரு குடிகாரன் ஏன் உருவானா? போதைப் பொருள் எப்படி வியாபாரம் ஆச்சு? கஞ்சாக்கு எப்படி எல்லாம் அடிமையானாங்க? எப்படி ஒருத்தர் இதை விற்கிறான்? மனிதன் ஏன் மயக்கத்துக்கு போதைக்கு அடிமையானா? மனிதன் ஏன் சுதந்திரமாக வாழலை? கேட்டிங்களா? எப்போனா நீங்கள் சிரிச்சிங்கன்னா, யோசிக்கிறீங்க, சிரிச்சிட்டிங்கன்னா. இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் யாருன்னா சிரிச்சிட்டா உங்களுக்கு ஒரே பெரிய டென்ஷனாக வர ஆகிடுது. உன் தங்கச்சிக்கிறார்ல, அது அந்த பையனை கூட சாம்பில் போயின்னு தான் நான் பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, தங்கச்சி சாம்பில் போனான். இப்போ ரெப்பிடோ வந்துச்சு, யாருக்கிட்டனா பஸ் கார் புக் பண்ணிட்டு 2 வீலரில் உட்காந்து போகிறாள். உன் தங்கச்சி தான் என்ன பண்ண போகிற? நான் பண்ண போகிற? ரேப்பிடோன்னு ஒரு ஆப் வந்துச்சு, அதை புக் பண்ணிட்டு எப்படி போக போகிறாங்க? அதுவும் காலை தூக்கி என்ன பண்ண போகிறாங்க? சுடிதார் போட்டு 2 பக்கம் போட்டுன்னு அவன் பிரேக் வச்சா மேலே போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறேன். ரேப்பிடோ நிறுத்திடலாமா? அந்த ஆப்பை வானா நில்லாமா? குழுக்குனா தெரியுது, 2 வீலரில் வந்துச்சு. என்ன பண்ண போகிற? என்ன புரியல உனக்கு வாழ்க்கையில்? என்ன எந்த சொல்லித்தரல? நீ உன் தங்கச்சிக்கு என்ன சொல்லித்தரணும்? ஒரு ஆணை கூட மட்டும் வர வச்சுக்கணுமா, அதான் நல்லது, அவ்வளோதான் நீ சொல்ல முடியும். அதுக்கு மேலே அந்த ஒரு ஆண் சரியா தப்பான்னு யாருக்கு தான் தெரியும்? உன் தங்கச்சிக்கோ, உன் மனைவிக்கோ, உன் அம்மாவுக்கோ. ஏன் என் தங்கச்சிக்கோ, எங்கள் அம்மாவுக்கோ, என் பொண்டாட்டிக்கோ, யாருக்குமே யார் தான்? நான் எங்கள் அம்மாவுக்கு புத்திமதி சொல்ல முடியுமா, நீ ரேப்பிட்டோலாம் போகாத மம்மின்னு? அப்போ நான் தான் ஏற்றின்னு போனோம். எப்பவுமே நான் அவைலபிளாக இருக்கணும். எதுக்கு? ஏற்றின்னு போகிறதுக்கு. வீட்டில் யாருனா இருந்தாங்கன்னா நான் போன ஒரு டிரைவர் போட்டு, தம்பி நீ ஒரு 4-5 குழந்தைங்களை பெற்றுன்னு ஒரு 2 வீலர் ஓட்டுறதுக்கு ஒருத்தன், கார் ஓட்டுறதுக்கு ஒருத்தன், டிரைவரை போட்டு வச்சுக்கணும். ஏன்? வேறு அந்நிய மனுஷன் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. டிரைவரை கூட அமிச்சா காரில் சும்மா வருவாங்க. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு கார்லேயே என்னென்ன பண்ணுறதுன்னு வர பார்த்துன்னுக்குறாங்க. இப்போது கார்லேயே டிவிடி வர போட்டு கொடுத்துட்டுக்கிறேன். இப்போ காரில் ஒரு டிவிடி வர போட்டுன்னு போயிருக்கிறான் அந்த டிரைவர் வேணுன்ட்டு. இப்போ என்ன ஆவான்? ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ எப்படி வாழணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டா அவங்கள என்ன செய்ய முடியாது உன்னால்? தடுக்கவோ, நிறுத்தவோ, மாற்றவோ, குறைக்கவோ, கூட்டவோ உன்னால் முடியவே முடியாது. நான் இப்படி தான் வாழ போகிறேன்னு ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டா, யாரோ எதனா மனசுக்குள்ளே அரங்கேறுமே, என்ன பண்ணுவேன்? அம்மா மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி உன்னை கூட தான் உட்காந்துக்கிற, வேறு யாரும் நினச்சின்னு. அந்த பைக்கில் அவள் போகிறான், பின்னாடி ஒருத்தன் வரான், பின்னாடி வந்து பார்த்துட்டு அப்படின்னா உடனே அப்படி காமிச்சிட்டு ஃபோன் நம்பர் எழுதி போட்டும் போயிட்டான். என்ன சொல்ல முடியும்? நான் இப்போது நான் உங்களுக்கு கெட்டு போங்கன்னு சொல்லித்தரேண்ணா, நீங்கள் சீர்கெட்டு போங்க, அசிங்கமாக இருங்க அப்படியா சொல்லித்தரேன்? என்ன சொல்கிறேன்?
இப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்தில் இருக்குது. தடிக்கு வந்தா சாராய கடை அப்படி தானே மச்சி. அந்த பொண்ணை நான் ஐ லவ் யூ சொல்லியிருந்தாடா, இன்னொருத்தனை கூட பைக்கில் போனான், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, வாடா பீர் குடின்றான் அவன். எப்பனா ஒரு சோகமான விஷயம் சொல்ல போகுதுன்னு ஒன்று பீர் குச்சவன்னா ஆல்மா புண்பட்ட மனசை சாராயம் ஊற்றி ஆற்று அப்படி தானே. இவனுக்கு ஒரு பீர் கொடுத்தா அவன் 10 பீர் வாங்கி கொடுப்பான்னு தெரியும். உள்ள ஒரு பீர் போக வைக்கிறது தான் இவன் வேலை. இன்னும் இருந்தாலும் என் நண்பன்டா, என் சோகத்தை நீ தான். இன்னொரு பீர் சொல்லாமடா மச்சி, என்கிட்ட காசு இல்லைடா அவன். ஆனால் வாங்கி கொடுத்தது யாருத? முதல் போனி பண்ணது மட்டும்தான் அவன். அவன் 30 பீர் உள்ளே போய் மூத்திரமாக பேஞ்சுக்கிறானுங்க, பாரை விட்டு வெளியவே போல. அவ்வளவும் யார் பண்ணுகிறான்? எங்க என்னாச்சு உன் நிலமை? என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி தரல உனக்கு? எது பழக்கம், எது நல்லது, எதை நம்ம பழக்க பற்றினா என்ன சொல்ல? இப்போ நல்லதுன்னு எனக்கு பழக்க பற்றிக்கிறான். நல்லதுன்ட்டு நல்லது எது நல்லது? காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லது. 12 மணிக்கு 5 மணிக்கு எழுந்தி மூஞ்சி என்ன ஆவான்? பொண்டாட்டி திரும்பி பார்ப்ப. 12 மணி 5 மணிக்கு எழுந்துருவேன். பொம்பளை குளிச்சுட்டு வந்தால் பார்ப்பான். ஏன்? எல்லாம் உள்ள எதுவுமே பீஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஆமாம், உள்ள எல்லா கேபிளும் கட் பண்ணிட்டுருப்பாங்க. ஆல்மா அப்படியே நடமாடுற மாதிரி இருப்பான். அப்படி தானே 5 மணிக்கு ஏந்து தியானம் வர பண்ணுறேன். ஆமாம், கால் அது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த புக்கை பொத்து இருக்குது. ஆமாம், எந்த மாதிரி மனப்பாடம் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு மாதம் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தன் அப்பப்போ குஞ்சு எழுந்துப்பான். அவன் இஷ்டம், ஒன்றும் செய்ய முடியாது. கோமனம் கட்டின்னு உருள்றவன், பிறல்றவன், குத்திக்கிறவன், டிசைனாக இருக்கிறானுங்க. நம்ம சொன்னால் நம்மளை போயிட்டு நம்ம திரும்ப போய் கம்பி என்னன்னுவான். ஆமாம் வாங்க ஆல்மா எல்லாரும் ஏசு அழைக்கிறார். ஆல்மா எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் வாங்கன்னுவான். என்னத்துக்கு இந்த பிரார்த்தனை? அவன் வர கேட்பான். கடவுள் கேட்குறது இல்லையா, போலீஸ்காரனுக்கு கேட்கும். ஆல்மா வையா பிரியா அங்கே போய் நீ அங்கே பேசுவேன், எங்கே முன்னாடி வேறு மாதிரி பேசுவேன்னுவான். இன்னத்துக்கு நமக்கு அந்த வம்பு இல்லை. ஆனால் பேசி வைப்போம். என்னன்ட்டு பழக்கத்தை அப்படி சொல்லி தான் சொல்லி கற்றுக் கொடுக்கணுன்றது இல்லை. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எப்படியோ பழக்கமாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்றா இருக்கலாம். திருநீர் வைக்கிறதா இருக்கலாம், நாம வைக்கிறதா இருக்கலாம். பட்ட என்ன பார், என்ன என் நெத்தியை பார், என் இஷ்டம். இப்போ இது எதில் சேர்க்க போறீங்க? என்னங்கய்யா நாம வச்சுக்கிறீங்க, என்னங்கய்யா பட்டை வச்சுக்கிறீங்க, இப்போ என்ன சொல்லுவேன்? என்னய்யா பொட்டு வச்சுக்கிறீங்க? அப்போ கூட நம்மளால் கண்டுபிடிச்சிட்டு ஒன்று சொல்கிறாங்க, இது கர்ணன் மாதிரி. இது இவர் ரொம்ப கர்ணன் அவங்களுக்கு குடும்பம் நடத்துன மாதிரியும், அவர் நெத்தியில் போட்டு வச்சுருந்த பார்த்துருந்த மாதிரியும். இது எப்படிக்குதா? சினிமாவில் காமிச்சு கர்ணனை பார்த்துட்டு கர்ணன் நினைக்கிறியே நியாயமா? நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பார், என்ன சிவாஜி மாதிரி இருப்பார்னு நினச்சிருந்தேன். நீங்களாம் கூட அப்படி தான் நினச்சிருப்பீங்க. ஏன்? அவர் தான் நச்சு காமிச்சாரு. இன்னும் மோசம், சிவன்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறீங்க? சிவாஜி மாதிரி தான் இருப்பார் சிவன். எப்போ ஒரு முறை ஜெமினியோ யாரோ ஒருத்தர் சிவன் போட்டாங்க, பொருந்தலைன்ட்டேன் நான். சிவன் இப்படி கிடையாதுன்ற நான். சிவன் யார் தான்? கேஆர் விஜய் தான் சாமி. இப்போ நயன்தாராவுக்கு பொருந்தவே இல்லை. ஏன்? நான் சாமியெல்லாம் யாரை மாதிரி பார்த்துட்டேன். அந்தக்கா வயசாயிட்டாங்க, புன்னகை அரிசி இருந்தாங்க. இப்போ அப்போ நான் ஒரு விஷயத்துக்கு பழக்கமாயிடுவேன். அந்த பழக்கப்படியே எல்லாத்தையும் பார்ப்பேன். அப்படி தான் இருக்கணும், அதான் சரின்னு வர சொல்லுவேன். இது மட்டும் அடிமை தானே இல்லையா? இது அடிக்ஷன் இல்லையா? அடிக்ஷனா இல்லையா? காலையில் எழுந்ததும் பல்லு வளர்க்கணும் இல்லையோ, பெட் காஃபி இல்லாமல் என்னால் கண்ணு திறக்க முடியாதுன்றான் ஒருத்தன், இல்லை ஒருத்தி. இது அடிக்ஷனா இல்லையா? சாராயம் குடிக்கணுன்னே டார்கெட் பண்ணுறது எப்போ பார்த்தாலும். நீங்களாம் நல்லவங்க, அவங்களாம் யார்? அம்மான்னு குஷ்டி ரோடு வரத்தில் நிம்மதியாக தூங்கினுக்கிறான். நீ காலங்காத்தால கத்தி 10 பேரை எழுப்பிடுறியே, என்ன பண்ணலான்னு கேட்குறேன். வீட்டில் உட்காந்துன்னு காலைல 5 மணிக்கு எழுந்தோடனே எங்கேயோ தியான கிளாஸுக்கு போய்க்கிறான் ஆளு. அகர உகர மகர உள்ளேருந்து வரணும். பக்கத்து வீட்டுக்காரர் ஏந்து நின்று என்னடா ஆச்சுன்னு பார்க்குறான். நல்லவனா குஷ்டு சைலண்டாக என்ன பண்ணான்? யாருக்குமே தெரியாமல் பிளாட் ஆகிட்டான். அவன் சரியா? காலங்கத்தால் 5 மணிக்கு ஓம்னு கத்தனவன் சரியா? நீ சொல்லு. வெள்ளிக்கிழமை வரக்கூடாது, தூங்கக்கூடாதுன்றானுங்க.
ஆடி வெள்ளிக்கிழமை அன்று எல்லாம் கூழ் ஊற்றுறாங்க. எல்லாருமே காரித்துப்பு கூட ஊற்றிருப்பாங்க. இதில் ஏன் வேப்பலை போட்டாங்க? உப்பே போகிறது இல்லை. கருடு வேகத்தில் யாருக்கு தானே ஊற்ற போகிறோன்ட்டு. நான்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தேன். நீங்கள் எப்படின்னு தெரியல. என்ன கூழ்லையேவா? ஆனால் அதை நாங்கள் மேரி சொன்னால் கேட்க மாட்டோம். அது யார் சொல்ல கிடையாது. அதை கூழில் வந்து கதை யார் சொல்ல கிடையாது. ஏன் மேரி வந்து இன்னொரு மதத்தாள், அவங்க என்ன சொல்ல கிடையாது. இதை ஒவ்வொரு மத புக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மதத்தை அசிங்கப்படுத்திட்டு ஒரு வேலையை வச்சுக்கிறான். கண்ணுந்தும் பார்க்காது, காதுந்தும் கேட்காது, அது விக்கிரகனை கூடாது, நிகரற்றது, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அவங்களாம் விமர்சனம் பண்ணலாம். நான் தான் பண்ணக்கூடாது, நான் பண்ணவும் மாட்டேன். சும்மா சொல்லிட்டு போகிறேன். இம்ப்ரமேஷன். ஆனால் அதுக்குள்ளே அசிங்கத்தை நான் சொல்ல மாட்டேன். அது உங்களுக்கே புரியலன்னா அது உங்கள் பிரச்சனை. கமெண்ட் இது மாதிரி நான் தெரிஞ்சுப்பேன். கோவிந்தா கோவிந்தா, சாரி நாராயணா நாராயணா. என்ன நடக்குது பழக்கன்ற பேரில்? என்ன செய்கிறேன் நான்? குடிகாரன் அடிமைன்ற போயில சிகரெட் பிடிக்காமல் என்னால் இருக்க முடியல, சாராயம் குடிக்காமல் இருக்க முடியல. அவனுடைய ஆபத்து எவ்வளோ பாரு. ஒரு குடிக்காரனால ஆபத்துன்னா குடும்பம்லாம் கெடுது குடிக்கிறதுனாலன்றாங்க. கரெக்டா? குடிக்கிறதுனால என்ன ஆகுது? குடும்பம்லாம் கெடுது. ஐயப்பன் கோயிலுக்கு போனால் எந்த குடும்பம் நல்லா இருக்குது சொல்லு? பொம்பளைக்கு மாதத்துக்கு 3 நாள் சாதாரண வர விஷயம்தான். மாலை போட்டுங்கன்னா என்ன தகுது? டபாய் தகுது. சாமி வந்தா சாமி போதா? குற்றம் பிரச்சனை என்ன? நீங்கள் எப்படின்னா அதுக்காகலாம் கஷ்டப்பட்டீங்களா? குச்சதுனால. ஆனால் இவங்களால தட்டு, கிளாஸு, டம்ளரு, பெட்ஷீட்டு எல்லாம் தனி. ஈடு வசதியாக இருந்து ஒரு ரூமு தான் பரவாயில்ல. இன்னும் இருந்தாலும் நல்லா இல்லாமல் குளிரில் போய் கோயிலில் பத்துப்பான். பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்து காப்பி கொடுக்க சொல்லணும். கனெக்ட் ஆகிடும், மாலை கட்டுருவோம். அதுக்கே யார் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ண சொன்னதுன்னு கேட்குறேன். தம்பி ஒருத்தன் குளிக்க போய்கிறாயா, டவுல் கொடுக்க சொல்லிக்கிறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடாதாம்மா, அவன் டவுலை வாங்கிக்கணும். மேட்ரு முடிஞ்சிச்சு. குடும்பத்தில் இன்னும் போயின்னு மத்தியசம். டவுல் கொடுக்க சொந்த யாரு? இதெல்லாம் வெளியே சொன்னால் வெக்க கேடு. நான் சொன்னால் நானும் நல்லவும் இல்லைன்னு சொல்கிறது. கமெண்ட் நேரம் யார் என்ன எதுனாங்களோ தெரியல. எந்த பழக்கம் சரி. இப்போ நான் குடிக்கலாம் ஆதரவாக பேசுகிறேன்னு வச்சு பாருங்க. எதுவுமே அளவுக்கு மீறும்போது ஒரு ஓமை நீ மட்டும் தனியாக உட்காந்துன்னு தப்பே கிடையாது. என்ன சொல்கிறது? அதுக்கு மூட்டு கத்துனாமா, முன்னாடி கத்துன மாதிரி கத்துனா என்ன ஆகுது? இங்கே நிறைய பேருக்கு ஆற்று வலிச்சு வீடியோ கேட்குறவங்க 2 பேர் செத்தாலும் செத்துருவோம். மற்ற மதத்தை இப்படிலாம் சொல்ல முடியும் என்னால். கேட்பீங்க, வெக்கமாகுது. 3 வெக்கப்பட்டு சாவு சனியனே. உன் மதம் என்ன பண்ண முடியாது? நான் அந்த மத அடிமைகளை நான் என்ன பண்ண முடியுது? ஆனால் என் மதத்தில் இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிறது என்ன பண்ணலாம்? நான் பேசி சிந்திப்பான், ஒத்துப்பான். நான் ஐயப்பன் கோயில் 2 வாட்டி போயிட்டு வந்துக்கிறேன்னு அவன் மற்றவங்ககிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயோ பாவம். அறிவு முக்காவாயிட்டுக்குது. அது காலங்களும் வரமாட்டேங்குது. 4 பங்கில் 3 பங்கு தான் நாங்கள் அறிவோடு இருப்போம். 1 பங்கு விட்டுருவோன்ட்டான். 1 பங்கு எழுந்துகிட்டே வாழ்ந்துருவோன்னே பேர் வச்சுங்கிறாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. முக்காத்துட்டு எதனா பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ புரிஞ்சு வச்சுக்கோங்க, பழக்கம் பல விதத்தில் நம்மளை அசிங்கப்படுத்துது, திருப்தியார வாழ விடாமல் பண்ணுது. காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நல்லா தூங்கினுக்கிறேன். வேலையெல்லாம் செஞ்சு சனிக்கிழமை நைட் ஷிஃப்ட்லாம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா டியூட்டியெல்லாம் செஞ்சு சம்பளம் வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும்ல. ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு மதியானத்தில் வந்து பாதியா என்னாங்க யாரா தூக்கம் பாதியில் போயிடுச்சு. எந்த மதம்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன பாவின்னு யாரும் கூப்பிட்டாங்க. உங்களை யாருன்னா கூப்பிட்டாங்களா? உங்களை யாருன்னா கூப்பிட்டாங்களா? கூப்பிடவே மாட்டாங்க. டைம் ஆகக்கூடாது, கத்தினுக்குது, சத்தம் கேட்குது, தூக்கம் போயிடுது. ஏன்டா நீங்கள் சாமியை கும்பிட்றீங்கன்னா அது ரகசியமாக கும்பிட்டுன்னு போங்களேன். அண்ணா வானா நான் சொல்கிறாங்க. 6 வச்சு கும்பிட்டா தான் சாமியா? அவ்வளோ காது கேட்காத சாமி ஏன்டா கும்பிட்றீங்க?
எனக்கு ஏன் பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நல்ல பழக்கம் தானே. திருச்சிற்றம்பலம் உயர்வான சொல் அசிங்கமாக சொல். நாங்கள்லாம் காலையில் ஆசார அனுசரம் நான் என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு? ஏன் அடிக்ஷன்னு இப்போ கமெண்டில் ஏதனா நீ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சீக்கிரமா யாருன்னா எழுதுனீங்களா? எழுதி வைங்க. புரிஞ்சிச்சா? இஷ்டமாக இருக்கணும் யாருன்னா ஒத்துப்பாங்களா? ஒரு நாய் படுத்துனுக்குதுங்க, திடீர்னு எழுந்து போது திரும்ப வந்து பத்துக்குது. ஒரு மனுஷன் அந்த மாதிரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ராத்திரியில் சும்மா கொஞ்சம் வாக்கிங் போகலாம், மொட்டை மாடிக்குன்னு கதவு தந்து வெளியே போனால் பொண்டாட்டி விடுவா? என்ன புத்தர் மாதிரி விட்டு வரலான்னு பார்க்குறியான்னுவா? ஆமாவா இல்லையா? இங்கே புத்தர் என்ன வந்தாரா? இங்கே என்ன பிரச்சனை? இங்கே ஒரு 4 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன், என்ன பண்ணுவா? இப்படி தான் ஒரு பாராத்திரியில் நடந்துக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு விட்டுருவா. முதல் நாள் ஒன்று என்ன பண்ணுவா? நோட்டீஸ் பண்ணி கேட்பா. 4 நாள் தொடர்ந்து தானே சனி அப்படித்தான் பாராத்தில் எது நடக்குது, என்ன பண்ணுறது? அப்படி தானே பொண்டாட்டியும் அப்படித்தான். சினிமா கூட்டு போனால் முதல் வாட்டி கல்யாணம் ஆன புதுசில் சண்டை போடுவான். முதல்ல ஒரு 3 மாதம் செம சண்டை நடக்கும் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும். சினிமாவுக்கு கிளம்பல போகல, நார்மலாக ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். இவ்வளோ இப்படி புதுசுக்கு போகிறது எப்படி ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக தான் ஆகும். நம்ம என்ன தான் பண்ணேன், ட்ரெயிலர்லாம் விட்டு தான் அவன் தான் போய் படத்தையே பார்க்கணும். ஒரு முடிவுக்கு வந்துடுவான். எவ்வளோ இருந்தாலும் இல்லைன்னா அவன் கூப்பிட்டா போகலான்னு கம்முன்னு வந்துடுவான். இது பயங்கர பிரில்லியன்ட் ஜீனியஸ்லாம் எப்பா எதிராளி புரிஞ்சினா தான். இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒரே போராட்டம் தான். ஒரே பாக்ஸிங் குங்ஃபூன்லாம் கற்றுப்பீங்க நீங்கள். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் பழக்கத்துக்கு அடிமையாகி தான் வாழ்ந்துனுக்கிறோம். என்னால் என்ன பண்ண முடியாது, நான் ஜாக்கெட் போட்டு உள்ள பிரா போட்டிருப்பேன், மேலே ஜாக்கெட் போட்டிருப்பேன். ஆனால் முந்தானி விலகிச்சின்னு தான் எனக்கு பிரச்சனையே. ஒன்று முந்தானி இருக்குது இல்லை, அது விலகிச்சு. நம்ம தனியாக ஒரு நாடே கண்டுபிடிச்சிரு கூட அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவர் அப்பப்போ அங்கே போய் அப்படி இருந்தால் தான் அவருக்கு ஒரு நிம்மதி. நம்ம மாலையெல்லாம் எடுத்து காமிச்சோம்னா கூட இது என்ன தெரிஞ்சு தானே. இன்னும் ஒரு மோசக்கார பாவிக்கிற எல்லாத்தையும் அவுத்து போட்டு பெருசாக தூங்கின்னு இருக்கும், தனியாக காட்டின்னு இருப்பான். அவன் ஆம்பளை தானான்னு நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஆம்பளை இருந்தாலும் அழகாகுதுன்னு பார்த்துட்டு பழக்க அடிமைகளை எப்படி பார்க்கலாம் நம்ம? சட்டப்படாமல் இருக்குது அவருடைய பழக்கம். என்ன பிரச்சனை உனக்கு? இப்போனா நீங்கள் குடிகாரம் மட்டும்தான் மோசமானவன் கிடையாது. சமூகத்தை சுற்றி எப்படிங்கிறானுங்க? நானே ஒரு பழக்கத்துக்கு அடிமை. வாரமான சச்சங்கம் நடத்திட்டு வந்து உட்காந்து அதில் வர 300 பேர் 400 பேர் உட்காந்து அங்கே வர பார்க்கறது, இங்கே வர உட்கார வைக்கிறது. கொஞ்ச நாள் நான் நிறுத்தி வச்சுருந்தேன்னா இப்போ அதுவும் நிறுத்தது இல்லை. இப்போ நாராயணன் வர கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த வாரம் நாராயணன் பிட்டு, அடுத்த வாரம் ஏன்னா ஒரு பிட்டு. இப்போ பீட்லாம் போட கற்று வேண்டியதே இல்லை. நம்ம அதுக்கு பதில் ஐயா ஒரு வார்த்தை போட்டுருவார், பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு பார்க்க சொல்லலாம். நாராயணன் பாரு, அது அவர் பேசுறத பாரு. அம்மா அது சொல்லும். எப்போனா பிபி இல்லாத வீடியோ பழசு எங்கன்னா எப்போனா வச்சுருந்து யாருனா டவுன்லோட் பண்ணி வச்சுருந்து காமிச்சாங்கன்னு அப்போல்லாம் நல்லா பேசுகிறாரு. இப்போ தான் அவர் எப்படி பேசுகிறாரு? அப்பனுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ நல்லா பேசினாருன்றீங்க. ஆமாம், அப்போ நாட் ரிலீஜியஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேசுகிறாரு. வாட் ஆப்பன் அப்படின்னு அந்த குழந்தைங்களாம் சொல்லலாம். வாட் ஏ ஃபக் சொசைட்டி குழந்தை சொல்லணும். வாட் ஏ ஃபக் சொசைட்டி. த பிரில்லியன்ட் மேன் என்ன சேஞ்ச் ஓவர் த ஃபக்குடு சொசைட்டின்னு. ஐ ஃபக்குடு த சொசைட்டின்னு. பிரச்சனை என்கிட்ட இல்லை. அப்போ நான் பழக்கத்துக்கு அழுத்தப்பட்டு விட்டேன்னே அதை செஞ்சால் தான் நான் சரின்னு வர சொன்ன உடனே யாருன்னா பார்த்து யாருன்னா வணக்கம் சொல்லினா அவனை முறைச்சி பார்க்குறது. நம்ம வணக்கம் போனால் அவன் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாங்க. அது அப்படி பழகவே இல்லை, என்ன பண்ண முடியும்? ஆனால் நாய்கிட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு எதனா பண்ணிச்சே அது கோவப்பட்டு அதை பற்றி இவன் யாருக்குன்னா வணக்கம் பண்ணுவானா? அவங்க வணக்கம் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ திமிராக போகிறாங்க பாரு. தெரில அப்படி தானே அவங்க அதில் பழகலை. அப்படி தானே இப்போது யாரையும் பார்த்து கண் வச்சானே அவங்கள என்ன பண்ணா? யாருன்னா நீ பார்த்து கண் வச்சா அவங்க என்ன பண்ணா? கண் வச்சா என்ன பண்ணா? ஏன் அடிக்க மாட்டேன்றீங்க? கண் வச்சா என்ன பண்ணா? கை தூக்குனா என்ன பண்ணுறீங்க? அப்போ அதை பழகுனீங்க. கண் வச்சா கண்ணடிக்கிறதுக்கு பழகலை. அதையும் பழகுனா என்ன பண்ணுவீங்க? அதுமாதிரி யாருன்னா கண் வச்சா நீங்களா தனியாக உட்காந்து ட்ரைனிங் எடுப்பீங்க. ஓகே, இப்போ பழகி வந்துச்சு. ஓகே, லெஃப்ட் வச்சா ரைட்டு, ரைட் வச்சா லெஃப்ட்.
நம்மளை பார்த்து கண்ணடிக்க மாட்டாங்க. பழகாத வரைக்கும் எப்போ பழக்கத்துக்கு வர்றீங்க? கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் நைட்டி வாங்கும்போது கோவப்பட்ட அப்புறமா நைட்டி போட்டுக்கிட்டி நல்லா இருக்குது. நம்ம முதல்ல ஆக்சுவலாக நைட்டி வந்து கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் கிடையாது, புடவை மாதிரி வரவே வராது. டக்குன்னு முந்தானே அப்படி எடுத்து போட்டுடலாம். புரியுதா? அவசரம் அங்கெல்லாம் புடவை தான் கரெக்டு. ஆனால் சொன்னால் புரியா போகுது. இருந்தாலும் பழைய பஞ்சாங்கம் திரும்ப என்ன சொல்கிறாரு, நம்மளை பழையபடி திரும்பி பார்க்குறாரு. பழைய கற்காலத்துக்கிட்டு போலான்னு பார்க்குறேன். இருந்தாலும் என்ன பண்ணாதீங்க, புடவெல்லாம் கட்டுறதுக்கு அந்த பேச்சு கேட்காதீங்கன்னு. ஆனால் புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். பயில்வான் பக்கரிங்க இருப்பாங்க நம்ம பேசுறது கேட்குறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமாங்க நீங்கள் சொன்னது கரெக்டு, புடவை தான் எல்லாம் அவசரம் அங்கே போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை, டக்குன்னா பண்ணிடலாம். அவசரத்துக்கு டக்குன்னு முடியும், ஜாக்கெட் போடாமே போய் வந்துடலாம். நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, நியூஸ் சேனல்லாம் பசங்களாம் அப்படி போட்டு மூச்சுன்னு இருப்பாங்க, தாலி கூட தெரியாமல் மறைச்சிப்பாங்க. ஏன் ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிறாங்க? சினிமா ஷூட்டிங்கெல்லாம் போய்க்கிறீங்களா, ஷூட்டிங் முடிஞ்சவொடனே ஒரு ட்ரெஸ் எடுத்து மேலே முடியும்னு இருப்பாங்க. ஏன்? அவங்களுக்கே தெரியுது அது அசிங்கமான இடம்ன்ட்டு, அப்படி தானே? ஆனால் படம் பார்க்குற இவங்க எப்படி இருப்பாங்க? படம் நடிக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, நட்ச மாதத்துலேயே ஒன்று என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்த உடனே மூடின்னு உட்காந்துக்கிறாங்க. இவங்க படத்தை பார்த்து இவங்க என்ன பண்ணுகிறாங்க, கீச்சின்னு வர போகிறாங்க. ஜெட்டி தேடுற மாதிரி கீச்சிருக்கணும். அவங்க இருக்கட்டும், பிரச்சனை உங்களுதோ அவங்களுதெல்லாம் இல்லை. மனிதன் எப்போதும் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனா ஒரு பழக்கத்தை கையாளணும்னு நினைக்கிறான். பழக்கம் வேற, ஒழுக்கம் வேற. பழக்கம் வேற, ஒழுக்கம் என்பது பழக்கத்திலிருந்து மாறுபட்டது. பழக்கத்தை ஒழுக்கம்னு சொல்லி திரிகிறான். இவன் என்ன சொல்லி திரிகிறான், ஒன்று பழகிறான், அதை போய் என்ன சொல்கிறான் அவன், ஒழுக்கன்றான். கடவுள் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஒரு மந்திரம் காலையிலேருந்து ஏதோ ஒரு 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 பழக்க முறையை வச்சுன்னுக்கிறான். பழக்க முறையை பேர் என்ன சொல்கிறான் அவன், பழக்கம் ஒழுக்கமாவது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், பழக்கம் வேற, ஒழுக்கம் வேற. நீங்கள் ஒரே மாதிரியான ஒரு செயல் தொடர்ந்து செய்யறதுனால அது பேர் ஒழுக்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரே மாதிரி நீங்கள் சட்டை பட்டன் போட்டு கரெக்டாக போட்டுக்கிறீங்க, நான் ஒழுக்க சீலன்லாம் சொல்லவே முடியாது. டிசைன் இப்படி ஒருத்தர் பேட்டர்ன் ரைட்டு ஒன்று வருது, புதுசாக ஒரு டிசைன் போடுறாங்க, இப்படி கிராஸ் பண்ணி பட்டன் இப்படி போடுறீங்க, இங்கே என்ன பண்ணுவீங்க? பட்டனே இல்லாமல் டிஷர்ட்டு போட்டால் ஒழுக்கம் இல்லையா? நீங்கள் வேஷ்டி கட்டினா ஒழுக்கமானவர் கிடையாதா? பேண்ட்டு போட்டால் தான் ஒழுக்கமானவரா? காலகாலமாக வேஷ்டி கட்டிங்கிறதுனால பாரம்பரியத்தை காப்பாற்றுறாரா? பாரம்பரியம் வேஷ்டிலியாகுது கிடையாது. தாடி விட்டுருந்தாக்கா ஒரு சாமியாரா? திருட்டு பையன் கூட தாடி விட்டுக்கலாம், அப்படி தானே? சின்ன ஒருத்தர் தாடி விட்டுன்னு அப்படி தானே? ஜெட்டி போட்டுன்னு கூட இருந்திருக்கலாம், அவர் ஜெட்டி போடாமல் இருந்திருக்கலாம். ஆமாம், நாராயணா உங்களுக்கு புரியலனா விட்டுருங்கன்றேன் நான். கரெக்டா? அப்போது ஒழுக்கம் இது பழக்கமாக செய்யத்தா? நீ பழக்கமாக செய்யறது ஒழுக்கம். நான் டெய்லி சாராயம் குடிக்கத்தானே தான். அவனால் குடிக்காம இருக்க முடியல, உன்னால் திருநீர் வச்சுக்காமல் இருக்க முடியல, காப்பி குடிக்காமல் இருக்க முடியல. ரெண்டு பேரும் யார் தான்? அது பேர் ஒழுக்கமா? எனக்கு உடலாலும் மனதாலும் தீங்கு வராதபடி நான் ஒரு செயலை செய்யணும், அது பேர் ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்ன? உடலாலும் மனதாலும் எனக்கு தீங்கு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு யாருக்கு வரக்கூடாது? எனக்கு தீங்கு வரும். ஸ்டிக்கர் போட்டு வெட்டி வெள்ளையானவங்க எத்தனை பேருக்கு தெரியுமா? அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் மஞ்சள்னாக்கா என்னடான்னா, மஞ்சளையும் சுண்ணாம்பு எடுத்து வச்சு குங்கம்னா. அன்றைக்கி மாட்டு சாணத்தை எடுத்து காய வச்சு இது பண்ணி பஸ்பமாக்கி பவுடராக்கி எடுத்து வச்சா திருநீர். இன்றைக்கி சோப்பு செய்கிற கம்பெனியில் போயிட்டு வேஸ்ட் எடுத்துன்னு வந்து வச்சுன்னு உனக்கு விற்றுனுக்குறான். இன்றைக்கி முழுசும் கெமிக்கல் ஆகி போன உலகத்தில் நீ தான் கவனமாக இருக்கணும். இப்போ ஒழுக்கன்ற பேரில் திருநீர் வைக்கிறதும் குங்குமம் வைக்கிறதும் மட்டும்தான் ஒழுக்கமா? அப்போ யார் தான் புரிஞ்சுக்கணும்? அப்போ பழக்கம் ஒழுக்கமாகாது. ஒழுக்கத்தையும் பழக்கத்தையும் ஒன்றாக்க கூடாது. நான் பழக்கமாக செஞ்சுன்னுக்கிறேனே, இது சரியாக தப்பான்னு யார் கேட்கணும்? குடிகாரனாவும் கேட்கணும், மதவாதியும் கேட்கணும். அடுத்தவங்களுக்கு தொல்லையாக இருக்குதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றானே, யார் பிரச்சனை? இல்லை, நான் ராகு காலத்தில் வந்து ஃப்ளைட்லாம் ஓட்ட மாட்டேன்னாருனாக்கா எப்போ ஃப்ளைட் எடுப்பார்? அதுக்கு அவர் என்னவா வந்துருக்கக்கூடாது? என்ன வந்துருக்குண்ணா, எங்கன்னா போய் உட்காந்துருக்கணும் கோயிலில் எங்கன்னா. ஆனால் கோயிலில் போனால் அவருன்னா தான் சொல்லுவார், ஜோசியம் பார்க்குறவர் ராகு காலத்துக்கு வராதுன்னுவார். அப்படி தானே? அவர் தெரிஞ்சது அது, அவர் புரிஞ்சுக்கிறது இது, அவருடைய பழக்கம் அது. அவர் பழக்கம் நமக்கு தேவை. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பழக்கம் இருக்கும், அதை நம்ம நான் தான் பண்ணி ஆகணும்.
ஒத்திசைவு தான் கொண்டு ஆகணும். ஏன் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. கரெக்ட் தானே? ஆனால் என்ன நான் எந்த மாதிரி பழகிக்கலாம்? நான் ஒன்று பழகிட்டு நான் அப்படியே இருக்கிறேன்னா நான் எல்லோரும் கூட உறவாட முடியுமா? இந்த சமூகத்தில் நான் எல்லோரும் கூட உறவாடணுன்னா நான் என்ன செய்யணும்? அதை கற்றுக்கோங்கன்ற நான் அதை தான் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கே தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் காலகாலமாக ஒன்று பழகிக்கிட்டு அதே சரின்னு பிடிச்சிருந்தீங்கன்னா எல்லோரும் கூட எப்படி உங்களால் பேச முடியும்? எல்லோரும் கூட நீங்கள் எப்படி வாழ முடியும்? அப்படி தானே? உங்கள் மதம் உங்களுக்கு விசேஷமாக இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு போதாது. மனுஷனுக்கு அது போதாது. ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனாக நீங்கள் மாறணுன்னா எப்படி இருக்குண்ணா, அடுத்த உங்கள் உணவு நீங்கள் அசிங்கப்படுத்தக்கூடாது. அது அவங்க உணவு, அவங்க என்ன பண்ணலாம், அதை சாப்பிட்லாம், சாப்பிடாமல் இருக்கலாம், யார் பிரச்சனை இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன். சாப்பிட்றவங்க ஒரு பக்கம் நின்று நான் நியாயம் பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்றது ஏன் இஷ்டம்டா, நான் சாப்பிடுவேன்னா உனக்கு கோவம் வந்தால் யார் பிரச்சனை? இது நீ பழக்கத்துக்கு அடிமையாகிட்டுக்கிற. நிறைய பேர் பேசுறதுக்கு வைக்கப்படுறது, உள்ளவே உட்காந்துக்கிறது, பொம்பளைக்கிட்ட பேச மாட்டேன், ஆம்பளைக்கிட்ட. என்ன பிரச்சனை உனக்கு? இவன் பேசுறது இல்லையா, யாருன்னா பேசினா அப்படியே பார்க்கறது. இருந்தாலும் எல்லாரையும் கட்டி பிடிச்சிடுறா உன் பிரச்சனை, நீ குத்தம் கட்டி பிடிச்சிக்கா. பிரச்சனை எங்கே உனக்கு? யார் மண்டையில்? கட்டி பிடிக்கிறவங்களுக்கும் கட்டி பிடிக்கிறவனுக்கு தானே இங்கே விஷயம். உனக்கு கட்டி பிடிக்க பிடிக்கலன்னா கட்டி பிடிக்காத, உனக்கு காலில் பிடிக்கலன்னா காலில் விழாத, மாலை போட பிடிக்கலன்னா மாலை போடாத, இங்கே வர பிடிக்கலன்னா வராத. நீ சுதந்திரமாக வாழ்ந்தால் நீ சரின்ற நான். அதுதான் சிவயோகி ஆளுன்னு கூட சொல்கிறேன். சிவயோகியோட சித்தாந்தம்னா ஒவ்வொரு மனிதனும் தனக்கானதை தானே வரையறுத்து தன்னை தானே வழிநடத்திக்கணும். அதுதான் கரெக்டு. உனக்கு எது பிடிச்சாலும் நீ அதை செய், தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருந்தால் சரி. அப்படி தானே? ரெண்டு பேரும் பொறுத்தும் வரும்போது மூணாவது ஆளுக்கு அங்கே இடம் இருக்குதா? நீ யார் இடையில போய் பொறுத்து? நீ கணவனாரு, மனைவியாரு, பிள்ளையாரு, பொண்ணாரு, அண்ணாரு, தம்பியாரு, மாமனாரு, மச்சனாரு, என்ன வேணா இரு. இதில் வர ஏதோ ஒரு புக்கை தந்து காமிச்சு அதில் தப்பாகுது, நீ அப்படி வாழலன்னு என்னது அர்த்தம்? நைட்டி போட்டுக்கலாமா போடக்கூடாதா? எந்த மதம் சரி இருந்து எந்த மதம் தப்பு இருந்து யோசித்துப்பார். யோசித்து பார்த்துட்டு சொல், எது உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குதுன்னு சொல்லு. சுடிதார் போடலாமா போடக்கூடாதான்னு எந்த மதம் சொல்லுது, எந்த மதம் சொல்லன்னு சொல்லி யோசித்துப்பார். அப்போ தான் உனக்கு சுதந்திரம் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அப்படி ஒரு சிந்தனையே உனக்கு இல்லைன்னா உனக்கு சுதந்திரன்ற பற்றி ஒன்று தெரியவே தெரியாது. ஜாதி இதுன்னு சொம்மனா சொல்லுங்கிற இந்து மதத்தில். ஆனால் இங்கே சுதந்திரம், வேஷ்டி கட்டிடலாமா, பேண்டு போட்டுடலாமா? கோயிலில் இப்போ தான் சில கோயிலில் சொல்லுங்கிறான் சட்டை போடக்கூடாது, போகக்கூடாதுன்ட்டு. நீ கோயிலுக்கு போக கட்டி ஒன்று அடிக்க மாட்டாங்க. அப்படித்தானே? உன்னை யாருன்னா கோயிலுக்கு போகலாம் திட்டுவாங்களா? உன் இஷ்டம். மற்ற மதங்களில் போகாமலாம் இருக்கக்கூடாது. நீ எங்கன்னா ஒரு கூட்டத்தில் நீ போய் சேர்ந்துக்கணும், அப்போ தான் உனக்கு சுடுகாடு கூட கிடைக்கும். இங்கே ஜாதியில் சுடுகாடு சொல்லலன்னு சொன்னிக்கலாம், நீங்கள் போராடி என்ன பண்ணிக்கலாம், ஒரு சுடுகாடை உருவாக்கிக்கலாம். மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ மனித சமூகம் சுமூகமாக வளர முடியும், மனிதன் உச்சத்துக்கு அடைய முடியும், பரிபூர்ணமாக வாழ முடியும்னா அதுக்கு எது தான் சாத்தியமாக இருக்குது? இந்து மதம் சாத்தியமாக இருக்குது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? நான் அந்த மதத்தில் பிறந்ததுனால சொல்கிறேன். அந்த மதத்தில் பிறந்தனால தான் என்னால் பேச முடியுது. வேறு எதனா மதத்தில் பிறந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியாது? சுதந்திரமாக பேசலாம் முடியாது. அந்த மதத்தில் பிறந்துட்டா அந்த மதத்தில் இருக்கிறவங்க தான் சரின்னு தான் நான் பேசணும். அந்த மதம் புக்கு தான் சரின்னு பேசினுக்கணும். அந்த மதம் புக்கு சப்புன்னு சொல்லிட்டாக்கா தலை இருக்காது, தலை இருக்காது, நீ பேச முடியாது. அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்து மதத்தில் என்ன இருக்குது? அப்போ இங்கே பழக்கத்தையே மாற்றுறதுக்கான தகுதி இங்கே இருக்குது. எங்கள் தாத்தா டும்மி வச்சுருந்தாரு. நீங்கள்லாம் டும்மி வச்சுக்கலன்றதுனால நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள்லாம் பட்டை வச்சுக்கலன்றதுனால நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள்லாம் நாமம் போடலன்றதுனால நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் பஞ்சகச்சம் கட்டலன்றதுனால நீங்கள் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்போ உடையில் சுதந்திரம், உணர்வில் சுதந்திரம், மத அடையாளங்களை தவிர்த்து வெளியே வரதுக்கான சுதந்திரம்லாம் இருக்கும்போது தான் நீ பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியும். அதர்வைஸ் நீங்கள் மற்ற மதத்துலேருந்து நீங்கள் பழக்கத்துலேருந்து வெளியே வர முடியாது. ஆனால் சொல்லுவான், எங்கள் மதத்தில் குடிக்கக்கூடாது, எங்கள் மதத்தில் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்ட உடனே போதையை வேறு இடத்துலேருந்து வருவீங்க, வேறு போதையை ஆக்கிப்பீங்க. குடிக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. ஹெராயின் சாப்பிட்லாம், பான் பராக் சாப்பிட்லாம், கஞ்சா சாப்பிட்லாம், ஆனால் என்ன தான் பண்ணக்கூடாது? குடிக்கூடாது, ஊசி போட்டுக்கலாம், குடிக்கூடாது, மாத்திரை போட்டுக்கலாம். நான் சொல்கிறேன், நான் என் மனதை போதைக்கு அடிமையாக்கக்கூடாது. அதில் எந்த தப்பும் கிடையாது. போதைக்கு அடிமையாக்கக்கூடாது. தேவைப்படும் போது தேவையான அளவு போதையை நான் எடுத்துக்கலாம். பெண் கூட போதை தான், பெண் கூட, தாய்மை கூட போதை தான்.
தாய்ப்பாலும் போதை தரும், சாராயம் போதை தரும், ரெண்டையும் பிரித்து அறிய சக்தி இல்லை. நீங்கள் தான் என்ன பண்ணா பிரித்து பார்க்குற வல்லமையோட. போதை இல்லாத ஒரு வஸ்து இல்லவே இல்லை இந்த உலகத்தில். எனக்கு பேசுகிறதே போதை. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் ஒரு சச்சங்கம் வருதுன்னா அப்படியே எனக்கு நெருங்கினவங்களாம் தெரியும். டயர்டாக இருந்தேன்னா கூட சரி, சச்சங்கன்னா ஏந்து அப்படி உட்காந்து நிமிந்துடுவேன். உபதேசம் உடனே சரி எந்த தலைவலியும் காணாமல் போயிடும். புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் அதில் ஒரு போதை இருக்குது எனக்கு. இன்னொருத்தர் நல்லா ஆக்கணும்னா எனக்கு ஒரு போதை. அடுத்தவங்களை நான் பாராட்டலாம் மாட்டேன் நேரடியாக. பெரும்பகுதி நான் யாரையும் பாராட்டவே மாட்டேன். ஆனால் சொல்லுவேன், பெருசாலாம் பாராட்டிட மாட்டேன். இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். பாராட்டினா அவங்க வந்து அடங்கிட போகிறாங்க, அதுவே பெருசாகிட போகிறாங்கன்னு நிறுத்துறது. அதுக்கு கூட இன்னும் நல்லது தான் இருக்கும். ஏன்னா நீ அதுவும் இல்லை அதை தாண்டி உன்னால் வர முடியுன்றது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய நோக்கம் என்னன்னா, அதுவும் இல்லை நீ எழுதி வாழ முடியும். நான் உன்னை பாராட்டும் போது உன்னை எல்லை பற்றிடுவேன். ஆனால் நீ எங்கே வாழலாம், அதையும் கடந்து வாழலாம். அதனால் உன் கதவு நான் மூட மாட்டேன். அதனால தான் நான் பாராட்டுறது இல்லை. புரிஞ்சிச்சேன்னா சொல்கிறேன்ட்டு? பாராட்டு கூட என்ன தான் ஒரு தடையாக அமைஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணலாம் அதையும் கூட? அப்போ நீங்கள் தான் கவனிச்சிக்கணும். நான் எந்த மாதிரி பழக்கத்தை வச்சுன்னுக்கிறேன், யார் கவனிங்கன்னா? நான் எதெல்லாம் சரின்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் தான் உண்ணும். வேறு யாருன்னா விட முடியுமா? நீங்கள் தான் உண்ணும். அப்போது மற்றவங்கெல்லாம் என்ன பழக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்கள திட்டுறது உங்கள் வேலை கிடையாது. நம்ம அனு பழக்கம் சொன்னோடனே குடிக்காரங்களாம் தப்பு தப்பு அப்படிலாம் பேசணும்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எந்த மாதிரி பழகிறீங்க? காலையில் எழுந்துக்கிறது நல்ல பழக்கம்தான், தப்பு கிடையாது. ஒரு நேரம் வச்சு அலாரம் வச்சு எழுந்துக்கிறது ரொம்ப 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 நல்ல பழக்கம்தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் அதை கட்டாயம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா எவ்ரிடே அலாரமானாலும் அன்றைக்கி என்ன பண்ணுற? ஆஃப் பண்ணவும் கற்றுக்கோ. ஆஃப் பண்ணலைன்னா நீ பழக்கத்துக்கு அடிமை. ஆஃப் பண்ணால் ஒழுக்கத்துக்கு நீ ஒழுக்கமானவன்னு அர்த்தம். என்னடா ஆமாம், டெய்லி எழுந்துன்னு இன்றைக்கி நான் நைட்டு 1 மணி தான் வந்து பார்த்தா நாளைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், 4:44 எழுந்துக்க மாட்டேன். எப்போ எழுந்துக்கணும் அப்போ எழுந்துக்கிறேன். புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? யார் ஆஃப் பண்ணா? நான் அலாரம் டெய்லியும் வச்சுருந்தாலும் கூட, எவ்ரிடே அலாரம் வச்சுருந்தாலும் கூட, எனக்கு இன்றைக்கி டயர்டாகுது, நான் காலைல சீக்கிரம் எழுந்துக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணுறான் பார், அவன் தான் ஒழுக்க செய்யலை. எதனாலையும் நான் எதையும் விடமாட்டேன்னு சொல்கிறான்ல, அவன் பழக்க அடிமை. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? விபூதி வச்சுக்கோ, உனக்கு நல்லதாக இருக்குதுன்னா வச்சுக்கோ, தப்பு கிடையாது. பட் சிவயோகியாண்ட போகிறோம், அந்த அளவுக்கு விபூதியெல்லாம் வச்சு நான் அப்படிலாம் டிசைனாக இருப்பேன்னா ஐஸ்ட்டு வந்து உட்காந்துக்கிறேன்னா இப்போ பிரச்சனை இல்லை. அந்த மஞ்சள் வேறு மாதிரி டிசைனாக வச்சு போய் நம்மளும் என்ன பண்ணலாம், சந்தோஷப்படுவில்ல. நான் ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி வச்சுன்னு வந்தேன். எப்போ பார்த்தாலும் அதையே குங்க வச்சுக்கிறியோ, அதையே நெற்றி பார்த்துக்கின்னு வெறுப்படிக்காது எனக்கு. சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் புடவை சுடிதார் மட்டுமே போட்டுன்னு வந்தேன் என்ன, ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வரலாம் தானே. ஒரு சுடிதார் ஒரு ஃப்ராக்கு நல்லா இருக்கும்ல. எப்போ பாரு அதே சுற்றி கிடக்குன்னு சுற்றி சுற்றி போட்டுன்னு வந்தால் நல்லாவா இருக்கான்? யூனிஃபார்மே போச்சுன்னு என்ன சட்டம் என்னக்குதா என்ன? எப்படி இது? அப்போ பழக்கத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் புரியுதா வித்தியாசம்? ஒழுக்கம் என்ன பண்ண முடியும்? மாற்ற நிறுத்த திருத்த முடியும். ஆனால் பழக்கத்தை அடிமையாயிட்டே நீ. அடிஷனு யாருக்கு சிறையாயிட்டுக்கிற? உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆல்மா யாருன்னா விபூதி வைக்கலைன்னா அங்கே நெற்றியெல்லாம் பற்றி எல்லாம் வேஸ்ட்டு. நீர் இல்லாத நெற்றிப்பாள் வர மனப்படம் வந்து உள்ளே எக்கோ வரும். நீர் இல்லாத நெற்றிப்பாள் அவங்க சிவயோகி பேர் மட்டும்தான் அந்த அளவுக்கு திருநூறு கூட வச்சு இல்லை என்னத்தை பண்ண போகிறீங்கன்னு அங்கே போய் உனக்கு அறிவிக்குதா? நம்மளாம் யார் அருணாச்சல்? நீ வர சொல்லுவேன், நான் சட்டையெல்லாம் கட்டி 10 ரூபா பூனெல்லாம் போட்டுங்கிறாருன்னுவேன். போட்டால் கூட 10 ரூபா பூவில் எவனா வாட்டி போட்டுப்பான். அதனால் அவன் பிராமணன் ஆகிடுவானா? பழக்கமாக ஒருத்தனை தான் பிராமணன் சொல்லணும் நீ கற்று வச்சுக்கிற. பழக்கமாக ஒருத்தனை சத்திரியன்னு சொல்லணும் நீ கற்று வச்சுக்கிற. பழக்கமாக ஒருத்தனை சூத்திரன்னு சொல்லி வச்சுக்கிற. ஆனால் விஸ்வாமித்திரர் யார்? ஹரியா ஒன்றும் பிராமணரா? பரத்வாஜ் யார்? ஹரியா அம்மா தலையை விட்டார் பரசுராமர் யார்? சத்திரியர் அவர். அம்மா தலையை வெட்டினவனை போய் பிராமணன்றீங்க. ஒரு சத்திரியரா பிராமணரா? புறப்பால ஒரு பிராமணர். ஏன்னா அம்மா தலையை வெட்டவுடனே அவர் யார்? அவர் என்ன புரியல உங்களுக்கு? எதையுமே என்ன பண்ணல, உங்கள் சுய கண்களுக்கு கொண்டு பார்க்கவே இல்லை. பழக்கத்துக்கு அடிமை எதனா பார்ப்பானா? ஒரு பழக்க அடிமை கிட்ட என்ன சொன்னால் டிஸ்டர்ப் ஆகிடுவான். எறும்பு மாதிரி ஓட்டுனுக்கிறான். அவன் எங்கே வச்சாலும் என்ன பண்ணி வைப்பான்?
ஒன்றே இருப்பான். அவனுக்கு எத்தனை அறிவே? அதில் வர எனக்கு வர கதை சொல்லுவான். நான் எறும்பை போல் எப்போவுமே சுர் 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 எதுக்குடா சுர் 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 இருக்குதுக்கு வந்த ஓடுற ட்ரெயினில் ஏன்டா சுறுசுறுப்பாக ஓடுனுக்கிற? எவ்வளோ ஓடனாலும் ட்ரெயினை விட்டு தெரியுமா? ஆஃபீஸுக்கு போவோம் பைக்கில், முன்னாடி இப்படி போவோம். அப்படியே இப்படி போனால் சீக்கிரம் போயிடுற மாதிரி. வண்டி எவ்வளோ வேகம் போவோம் அவள் தான் போக முடியும். நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து போனாலும் அங்கே தான் போக முடியும். சில பேருக்கு ஆஃபீஸில் வேகமாக போகிறாராம்மா, எப்படி போவார்? இப்படி முன்னாடி அந்த சீட்டில் கொஞ்சோன்னு ஓட்டின்னு போவார். ஆனால் இப்படி தான் போகுது வண்டியை. வண்டி வேகத்தை விட இவர் போய் நிற்கிறாரு. ஆனால் மனசு போனால் என்ன ஆகுது இல்லை? புரியுதா? பழக்கம் என்ன பண்ணி வச்சிச்சு உன்னை? என்ன பண்ணி வச்சிச்சு? இந்த சமூகத்தை பார்க்கவோ இந்த சுற்றி இந்த உலகத்தை பார்க்கவோ உன்னால் முடியாது. ஏன்? பழக்க அடிமைங்களுக்கு என்ன பண்ண முடியாது? நீங்கள் நினச்சிக்காத. குடிகாரம் எப்படி உணர்வு உலகத்தில் வாழ்கிறானோ அப்படி தான் பழக்க அடிமைகளும் உணர்வு உலகத்தில் இருக்காங்க. குடி தான் அடிமைன்னு நினச்சிக்காதீங்க. குடி அடிமை கூட சாராயம் இல்லைன்னா விட்டுருவான். மத அடிமை. என்னால் முருகாவை 1,00,000 முறை சொல்லாமல் தூங்கவே முடியாது. இன்னும் மந்திர புக்கெல்லாம் மாந்திரிக புக்கெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மகா சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லினே இருந்தேன்னு வச்சுக்கேன். ஒரு லட்சம் உருவ ஏற்றிட்டேன்னா நீ நினைக்கிறதெல்லாம் வந்துடும். காலி முன்னாடி அம்மனமாக நிற்பான்ருவான். அதை வர பார்த்துட்டு கோரி அகோரின்னு நிற்பான். பார்த்துருப்பான் நினைக்கிறீங்க? நான் பார்த்தேன். வேறு யாரும் சாட்சி வச்சுக்க முடியாது. எதை ஒன்றா பண்ணலாம். அனுமார் என்கிட்ட பேசினாருன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அனுமார் பேசுமா? முதல்ல நமக்கு இன்னவே தெரியாது. அனுமார் பேசணும்னா நம்ம ஒத்துருமை. நம்ம எப்பேற்பட்டாலே ஏன் அனுமார் பேசுவார்? அனுமார் பேசுவார்னா இப்போ இருக்கிற குரங்கெல்லாம் என்ன பண்ணான் நம்மளாண்ட? அனுமார் ஒரு குரங்குன்னு வர சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்போ பேசுவாரா? அப்போ அனுமார் பேசினாருன்றானே என்ன செய்யலாம்? அப்போ நம்ம அவனை ஆஞ்சநேய பக்தர் அனுமார் என்ன பேசினார்? ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி மத அடிமைகளை என்ன பண்ண முடியாது. அப்போ பழக்கமாக நான் என்ன ஆகிட்டுக்கிறேன்? முட்டாளாயிட்டுக்கிறேன். நான் என்ன திரும்பவும் சொல்கிறேன், கஞ்சா குடிடுவேன் சாராயம் குடிடுவேன் கூட மேலு. நீ என்ன ஆகிட்டுக்கிற? அவன் இன்னொரு உலகத்துக்கு போயிட்டான். குடிகாரன் என்ன பண்ணிட்டான்? எதனால்? சமூகத்தோடு அவனால் பொருத்த முடியல. இந்த சமூகத்தோடு என்ன பண்ண முடியல? பொருத்த முடியல. கணவனோ அல்லது மனைவியாவோ வாழ்ந்துங்கிறாங்க. மனைவியோ அல்லது கணவனோ சரியில்லை. நீங்கள் இந்த ஊரில் தான் ஆண்கள் தான் குடிகாரங்களாக இருக்கிறாங்க. வெளியெல்லாம் பண்ணினா பெண்கள்லாம் குடிகாரங்களாங்கிறாங்க. பெண்கள்லாம் போதைக்கு அடிமையானவங்களாம் இருப்பாங்க வெளியெல்லாம். ஏன்னா வாழ்ந்து பார்த்து வாழ்க்கையோட சமூகத்தோட பொருந்த முடியலன்னு அவங்க அதிகபட்சமாக போகிற இடம் எங்கே அப்படின்னா போதை வஸ்து தான். ஈஸி. ஒரு மாத்திரையோ இல்லை இது சாராயமோ குடிச்சிட்டு இல்லை இது கஞ்சாவோ ஏதோ ஒன்று பிடிச்சின்னு என்ன ஆயிடுறாங்கன்னா வேறொரு உலகத்தில் சஞ்சரிக்கிறாங்க. ஏன்? குடும்பம் பொறுப்பு அது இதுன்றதெல்லாம் பார்த்து அதை நம்ம ஈடுகட்ட முடியல, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியல, அவங்கள பராமரிக்க முடியலன்னு ஒரே ஆறுதலான இடம் இதே. இழுக்க இழுக்க இன்பம் இறுதியிலே தரும் துன்பம்னுவாங்க. இந்த சிலட்டை இழுக்கும்போது அப்படியே செம ஆமாம் எல்லாம் ஸ்லோ மோஷனில் போய் நிற்கும். கஞ்செல்லாம் குச்சி சாராயம்லாம் குச்சி மூளை என்ன ஆக்கிட்டாங்க? டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஆனால் சமூகத்துக்கு பெருசாக அவங்க தொல்லை இல்லை. அவங்களோட தான் அவங்கள சார்ந்துருவங்க துக்கப்படுவாங்க. உண்மையிலே நேசிக்கிறவங்க தான் துக்கப்படுவாங்க. அது கூட மற்றவங்களுக்கு அதுவும் இல்லை. அவங்க துக்கப்படுறதுக்கு தான் இவன் இதை வேலையை செஞ்சு நிற்பான். பொண்டாட்டியை வெறுப்பேற்றணும் இவன். அதுக்கு தான் என்னவே பண்ணுவான்? குஷ்டே வருவான். புரியுதா? ஏன்னா அவன் நேசித்தான், அதுக்கு அவங்க ஈடு கொடுக்கல. அப்போ ஒன்றா வரான், குடிகாரனாக மாறுறான். பலர் பலவிதம். குடியே பூச்சிதானால மாறி இருப்பான். எந்த சமூக காரணமும் கிடையாது. சாராயம் பூச்சிச்சு அவனுக்கு. அது சில பேர் சாராயம் குடியில்னா அப்படியே ஒரு கட்டிங் விட்டா தான் சார் அப்படின்ற மாதிரிலாம் ஆகிட்டு இருப்பான். சாராயத்தை பார்த்தோன்னே அப்படியே அது இன்னும் பழைய காதலி மாதிரி ஆகிடுவான். அப்படியே உருகுது மருகுது. இந்த மாதிரி இந்த அடிமைகள்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் தன்னைத்தானே அடிமையாக்கி வதைக்கிற அந்த மனிதர்களை நம்ம என்ன பண்ண முடியாது. கடவுள் உங்களை வதைச்சிக்கலாம் சொல்ல, உங்களை பட்டினியாருக்கு சொல்ல, உங்களை துன்புறுத்திக்க சொல்ல, உங்களை வேதனைப்படுத்திக்க சொல்ல, உங்களை அசிங்கப்படுத்திக்க சொல்ல, உங்களை மண்டியிட சொல்ல, உங்களை நீங்கள் என்ன பண்ணவே சொல்ல. அவரே நீ உன் அறிவுக்கு அளவுக்கு தான் உன்னால் வாழ முடியும்னு மட்டும்தான் சொல்கிறார். நீ தான் உன் அறிவை விசாலமாக்கணும். அறிவை ஏன் விசாலமாக்கலைன்னா பழக்கத்துக்கு அடிமையாகி பவுண்டரி போட்டேன். அதனால் உன் அறிவு என்ன ஆகாது? விசாலமாகாது. உன் அறிவு விசாலமாகட்டி உன் உணர்ச்சிகளை நீ கொண்டாட முடியாது. உன் உணர்ச்சிகளை கொண்டாடாத போது உன் உணர்ச்சிகள் வேறொரு விதத்தில் வேலை செய்யும். உன் உணர்ச்சிகள் வேறொரு விதத்தில் வேலை செய்யும் போது பழி வாங்குற உணர்ச்சி தலை தூக்கி இருக்கும். அடுத்தவங்களை என்ன தான் பண்ண பார்ப்பேன்? தப்புன்னுவேன், தர்க்கத்துக்கு கூப்பிடுவேன். தப்புன்னுவேன், என்ன பண்ணுவேன்? தர்க்கத்துக்கு கூப்பிடுவேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு?
அப்போ நான் பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன்னா நான் தான் சரின்னு வர சொல்லணும். என்னால் மற்றதை ஏன் நான் காலகாலமாக தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சதுனால அது என்ன எனக்கு சரி. காலகாலமாக நான் தொடர்ந்து ஒரு செயலை செஞ்சதுனா அது என்ன எனக்கு சரி. ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. அப்படிலாம் உண்மையிலே இல்லை. காலகாலமாக கடவுள் அப்படியே தான் இருக்குது. காலகாலமாக மனிதன் தோன்றினுக்கிறான். காலகாலமாக மனிதன் தனக்கான சமூக அந்தஸ்தையும் சமூக பொறுப்புகளும் மாற்றின்னு தான் இருக்கிறான். காலகாலமாக பொருள்கள் மாறினுக்குது. காலகாலமாக பொருள்களை கையாளுற விதமும் மாறினுக்குது. நமக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்ட நம்ம நிறைய மாற்றங்களை பார்த்துட்டோம். பட்டன் ஃபோனு, டச் ஃபோனு, இப்போ ஹேஸ்ரீ டச்சு கூட கிடையாது. பேசினாவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நினச்சா நடக்குமா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிப் வச்சுட்டு போகிறாங்க மொழியில். அதெல்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க மொழியில் ஒரு சிப் வச்சுருவாங்க. மேட்ரு முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபோனில் வச்சு தெரிய வேணாம். யார் நினச்சாலும் அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆமாம், உங்கள் கண்ணு மானிட்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணி வெளியே உருவத்தை உருவாக்கிடும். அதை கூட பேசிக்க வேண்டியது தான். அந்த 8 வருது இல்லை இப்போல்லாம் மெட்டா. அதான் அர்த்தம். ஒரு கரடி மட்டும் நீங்கள் மாட்டினா போதும், நீங்கள் நினச்சதை பார்த்துட்டு போகலாம். இப்போ ரோட்டில் கேட்டு தானே போயின்னுக்குறாங்க. அப்புறமெல்லாம் பார்த்துட்டே போவாங்க. ஆமாம், கண்ணை தெரிஞ்ச நேரம் எப்படி பார்க்க மாட்டாங்க. உங்களை கூட கண்ணில் தான் பார்ப்பாங்க. யாரை பார்க்குறாங்கன்னே தெரியாது. இப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்கள பார்த்துன்னு இருப்பாங்க. அது உள்ளே இந்த கேமரா மட்டும் இந்த பக்கம் திரும்பி வச்சுன்னு இருக்கும் கண்ணாடி. வருங்காலங்களில் மனுஷன் எப்படி ஆயினே இருப்பான், பக்கா ரோபோவாக போகிறான். ஆனால் உணர்ச்சிகளை எடுத்துன்னு போகிறது யார்? நீங்கள் தான். உணர்ச்சி கையாண்டால் தான் நீங்கள் எங்கே எடுத்துன்னு போவீங்க. உங்கள் உணர்ச்சிகள் இன்னும் கூட அடிமையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது. பழக்கம் உங்கள் உணர்ச்சிகளே அசிங்கப்படுத்துது. புரியுதா? பழக்கத்துக்கு அடிமையானவன் உணர்ச்சிகளை கொண்டாடுறதில்லை. பழக்கத்துக்கு அடிமையானவன் என்ன பண்ணுறதில்லை, உணர்ச்சிகளை கொண்டாடுறதில்லை. அப்போ சாராயம் குடிச்சிட்டு ஆறாரு அவர் கொண்டாடலையானா கிடையாது. அது கூட தருவிக்கப்பட்டது தான். அவர் உள்ள துக்கத்தை ஆற்ற முடியாமல் தான் ஆறாரு தவிர உண்மையில் அவர் அழலை. உண்மையில் அவரே அழலை. ஒரு கடங்காரன் ஆகிடுவார், குடிப்பார், குடிச்சிட்டா கடன் இல்லைன்னு மறந்துடுறாரு. ஆனால் மறுநாள் காலம் அந்த கடன் அப்படியே தான் இருக்கும். ஒரு நோயாளி ஆகிட்டார், குடிச்சிட்டா மறந்துடுறாரு. ஆனால் மறுநாள் அந்த நோய் அப்படியே தான் இருக்கும். மதவாதியும் அதே தான். நீ சாமி கும்பிட்றதுனாலையோ, நீ அருண்டு பெறதுனாலையோ, நீ உங்கள் பழக்கத்தை தொடர்ந்து செய்யறதுனாலையோ நீ விடுதலை எல்லாம் அடைய முடியாது. எது வேணுமோ அதை செய்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கினா தான் நீ அடைய முடியும். புரியுதானா சொல்கிறத? சாமி கும்பிட்டாலாம் பணம் வராது. நீங்கள் தெய்வ வழிபாடோ இல்லை மந்திரமோ நீங்கள் பழக்கமாக செய்கிற செயல்களாலையும் என்ன பண்ண முடியாது. பில்லி சூனியம் ஏவல் வச்செல்லாம் நீங்கள் பணக்கார ஆக முடியாது. முயற்சி பண்ணால் தான் ஆக முடியும், உழைச்சா தான் ஆக முடியும். அதர்வைஸ் எல்லாம் பண்ண முடியாது. இப்படி இதெல்லாம் இயல்பாக புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி தான் தியானம் யோகம்லாம் கூட அப்படி தான். சும்மா நான் ஜிம்முக்கு போகிறேன், தியானம் பண்ணுறேன், 2 இடத்துலையுமே தப்பு நடக்குது. நான் தான் கவனிச்சு தெளிவாக நான் தான் கேள்வி கேட்கணும். தியானம்னா இருக்குதா, ஞானம்னா இருக்குதா, நீ அதை அடைஞ்சிருக்கிறியா, கரிமீன் சாப்பிட்றதுக்கு இதுக்கு எப்படி சம்மந்தம்னு சொல்கிற கேட்கணும். நீங்கள் உயிரினத்துலேயே அன்பாக இல்லாதவங்க நீங்கள் உங்ககிட்ட எப்படி இல்லாமல் நான் வாதம் பண்ணலாம். அந்த கேள்வியெல்லாம் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கேட்கணும். சச்சங்கெல்லாம் அதுக்கு தான் வச்சுக்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறது? எவனோ அவங்களாம் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அவனுக்கு தெரிஞ்சிச்சு போனால் அசிங்கப்படுத்திடுவான்னு. நீங்கள் தான் அசிங்கப்படாமல் இருக்கணும். ஏன் அவங்களாம் வந்து என்கிட்ட கேட்க மாட்டான்? எந்த மதவாதி என்கிட்ட வந்து கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? புக்கில் நான் பேசுகிறது. நான் புத்தகத்தில் இருக்கிற ஆன்மீகம் பேசலை. நான் என்ன ஆன்மீகம் பேசலை? புத்தகத்துலேயோ மத நூல்கள்லையோ இருக்கிற ஆன்மீகத்தெல்லாம் பேசலை. நேரடியாக பேசுகிறேன். கடவுள் நான் உணர்ந்தால் நீ உணரலாம். எனக்கு 3வது கண் இருக்குது, உனக்கு 3வது கண் இருக்குது. நான் செத்து போய் இந்த இடத்துக்கு போகலான்னுக்கிறேன், நீயும் செத்து போய் அந்த இடத்துக்கு போகலாம். என்னோட பெரியவன் தான் நீ சீக்கிரமாக போகலாம். எனக்கு முன்னாடி நீ என்ன பண்ணி காமிக்கலாம், அதை அனுபவிச்சுட்டு போகலாம். நான் இருக்குது, உனக்கு இருக்குது, நான் இருக்கிறேன், நீ இருக்குது. நீங்கள் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் நான் சொல்கிறது கூட புரியாதியா? இப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் கற்று வச்சுறீங்க இலக்கணங்களாம். ஒரு பேச்சாளர் எப்படி பேசுவார்? அதனால தான் என் கமெண்ட் எங்கள் தப்பாக எழுதுறீங்க. ஏன் உங்கள் பிரச்சனை உங்ககிட்ட பிரச்சனை, என்கிட்ட இல்லை. நீங்கள் பழக்க அடிமையாகிட்டீங்க. அவர் நாராயணன் சொல்லி பேச மாட்டார் அப்பப்போ. இதெல்லாம் நாகரிகமான பேச்சானு அவர் கேட்குறீங்க. எதனால்? ஒரு உச்சக்கட்ட நாகரிகமாக பேசியிருந்தோம்னா என்ன ஆக்கி வச்சுக்கிறீங்க? இப்போ நீங்கள் நாராயணன் பேச வச்சுக்கிறீங்க. எது நாகரிகம் நீங்கள் பார்த்துங்க. நாகரிகம்னா என்ன? புதுமையானது தான் நாகரிகம். பண்பாடுன்னா பழசு, நாகரிகம்னா புதுசு. பழக்கம் உள்ளவனுக்கு நாகரிகம் புரியவே புரியாது. நான் நவநாகரிகம் அங்கேயே ஆகிறா. இன்னும் நீ என்ன பண்ணுகிற? இன்னும் கூட யோசிச்சுனுங்கிற. இன்னும் கூட சுடிதார் போகிறதுக்கு யோசிச்சுங்கிற. எல்லாம் டவுசர் போட்டு போகிறேங்கிறாங்க. நீ இன்னும் புடவை கூட பார்க்க, இன்னும் புடவை கூட என்ன பண்ணல இன்னும் சரியா, இன்னும் புடவே சரியாக கட்ட தெரியாதவங்களாங்கிறாங்க. புடவையை நச்சுன்னு கட்டுற ஒரு பொம்பளைங்கிறா, புடவை சுற்றின்னு வர உள்ளங்கிறா. சில பேர் புடவை கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். சில பேர்லாம் ஏன் புடவை கட்டினாங்கன்னு இருக்கும். சுடிதார் கூட அப்படி தான். சில பேர் எப்படி தைச்சினாங்க தெரியுது. 3 பேர் சில பேர் உருவமே ஒரு மாதிரி இருக்கும்.
யார் பிரச்சனை? எல்லாருமே தன்னை தான் நிர்வகிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், யார் தான் நிர்வகிக்கணும்? நான் தான். பழக்க அடிமைகள் நிர்வகிக்க மாட்டேது. நான் காலையில் 8 மணி தான் எழுந்துப்பேன், லேட்டாக தான் எழுந்துப்பேன், இப்படி தாங்கிறேன்னு பழக்கமாக்குறவன் புதுமைகளை கையாளுறவன் தான் என்ன பண்ணுவான்? ஏதோ ஒன்று ஜிம்முக்கு போகிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ தன்னை தானே அழகாக்கிக்கிறதோ யார் தான் செய்வாங்க? அவங்க தோற்று போகிறதும் கிடையாது. பழக்கத்துக்கு அடிமையாகாத யாரும் தோற்றே போக மாட்டாங்க. ஏன்? எது வெற்றியை தருமோ அதை மாற்றின்னு போயினே இருப்பாங்க டக்குன்னு. புரியுதா? ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணேன், பெர்டிலிட்டி சென்டர் டக்குன்னு மேட்ரு முடிச்சுன்னு போயினே இருப்பாங்க. 10 வருஷமாக புள்ள இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பழக்க அடிமைகள் வாழாது. 40 வயசானாலும் கல்யாணம் ஆகாது. ஏன்னா பழக்க அடிமை. அவன் புதுமையை கையாள மாட்டேன்றான். அவனால் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. தேர்ந்தெடுப்பான். வாழ்க்கை முழுசன்னா அவன் பழசுலேருந்தே தேடுறான், பழக்கத்துலேருந்தே எடுக்கிறான். வாய்ப்பே இல்லை, கிடைக்காது. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஒழுக்கம் வேறு, திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் அதில் ஒழுக்கத்தில் என்ன இருக்குது? சேஞ்சபிள். என் விருப்பம் இருக்குது பழக்கத்துக்கு. உங்கள் விருப்பம் எல்லாமே நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது. காலையில் இருந்தால் காப்பி குடினா இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது 9 மணி நேரம் தூக்கம் வந்துடும். உங்களுக்கு தெரியாது சில நியூஸ் சேனல் பார்க்காம இருக்க முடியாது உங்களால். உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூஸ் சேனல் போய் பார்ப்பீங்க. யாரும் மீறிய உங்களுக்கு தெரியாது. பான் வீடியோ பார்த்து பழகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பான் வீடியோவை பார்ப்பீங்க. உங்களுக்கு தெரியாது ஷார்ட்ஸ் பார்த்துட்டே ஒரு வேலையாக இருக்கும். நீங்கள் அடிமைனா எங்கே மட்டும் நினச்சிக்காதீங்க. சாராயம், கஞ்சா, குடி, சிகரெட் மட்டும் கிடையாது. இந்த சமூகத்தில் உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு, பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு நிறைய கருவிகள் வந்துச்சு. அதனால் போன எதுன்னு குளிக்க சொன்னார் ஐயா, நீங்களே என்ன பண்ணிப்பீங்க? குளிக்கின்னு இருப்பீங்க. இன்னைக்கு ரேபிடோவில் புது ஆள் வருவானான்னு நீங்கள் தேடி நிற்பீங்க. எல்லாமே என்னவா மாறும்? உங்களுக்கு சுகி அடிமையாகிடுவீங்க. நீங்கள் கிச்சனை மறந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கையை வேறு யாரோ தேர்ந்தெடுப்பாங்க. நீங்கள் பாவம் இருப்பீங்க. உங்களை வச்சுன்னு மற்றவங்க வாழ்வாங்க. காலகாலமாக பழக்க அடிமைகளை உருவாக்கிட்டு ராஜா பொங்கல்லாம் கொண்டாட மாட்டார். நீங்கள் தான் பொங்கல் கொண்டாடுவீங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்றது? ராஜாவோட பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடுவீங்க. உங்கள் பிறந்தநாள் ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கும் உங்கள் பொண்ணால் அப்பெல்லாம் சொல்கிறேன் தெரியாது. ராஜா சுயவரம் பண்ணுவார். நீங்கள் அப்படி ஒன்று இருக்கத்தே தெரியாமல் வாழ்வீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எப்படி வாழணுன்ற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது? அவனுக்கு இருக்குது. அதனால் நீ தான் என்ன பண்ண? உன்னை வாழணும். புரியுதா பழக்கம்னா எப்படின்னு? நீ தான் வெளியே வந்து பேசணும். நீ தான் உன்னை கொண்டாடணும். நீ தான் ஃப்ராங்காக இருக்கணும். எனக்கு அவர் வாய்ப்பு தர மாட்டார், இவர் வாய்ப்பு தர மாட்டார், அவர் தடையாக இருக்கிறாருன்னா தடையாக இருந்தால் என்ன பண்ணு சாணி அப்படியே கந்திலே வந்து சாகுன்றேன் நான். கந்தூரில் பூந்துன்னு போய் பாதுகாப்பாக இருந்தால் யார் பிரச்சனை இது? அதெல்லாம் நான் ஒரு ஏணி போட முடியும், ஒரு கயிறு போட முடியும். இத்து போன கயிறு நீ நினைக்கக்கூடாது. பிடிச்சி நானே தூக்கி விசிறி வச்சிட முடியும் நான் கிணத்துலேருந்து வெளியே. ஆனால் நீ கிணத்துலேயே கிணத்து தவளையே வாழ நினச்சியானா? நான் எழுதின கதையில் ஒன்று கிணற்று தவளைகள். கிணற்று தவளைகள், சூழ்நிலை கைதிகள்லாம் நான் கதை எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. இப்போ மறந்தும் போச்சு. புதுசாக தான் எழுதணும் தலைப்பு மட்டும் வச்சுக்கின்னு. இது மாதிரி கிணற்று தவளையாக இருக்கிறதுக்கு காரணம் யார்? நீ தான். அதனால் பழக்கத்துக்கு நீ அடிமையாக இருக்காது. கொண்டாடு. இந்த புதுமையானவனை பார். உன்னை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. எப்போதும் உன்னை இன்பத்தில் வச்சுக்கோ. நீ இன்பமாக இருந்து உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் எப்படி வச்சுக்கோ. மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. இருக்க மாட்டேன்ற சனின்னு என்ன பண்ண முடியாது. வாடா சந்தோஷமாக இருக்கலான்னு சொன்னால் வரமாட்டான்றானா யார் பிரச்சனை? டேமேஜ் பீஸ் இது. வா ஒரு பாட்டு பாடலாம், வா ஒரு டான்ஸ் ஆடலாம். எனக்கு குத்தாட்டம்லாம் தெரியாது, வரமாட்டேன், நான் நாகரிகமானவனா என்ன பண்ண முடியாது. புரியுதா? ஒரு குழந்தை கூப்பிட்ட டக்குன்னு வந்துடும். ஒரு பைத்தியம் சொல்ல வேணால் அதுவே செஞ்சிடும். ஆனால் இந்த அரகுற பழக்கவாதிகளை என்ன செய்ய முடியாது நம்மளால்? திருத்தவோ மாற்றவோ கூட்டவோ கழிக்கவோ முடியாது. கவனமாக இரு. சமூகத்தில் பைத்தியத்தை கூட சந்தோஷமாக இருந்துடலாம், குழந்தைங்கள கூட சந்தோஷமாக இருந்துடலாம். இந்த அரகருக்கு இருக்க பழக்க அடிமைகளுக்கு இல்லை, சுற்றி பார் ஒரே அடிமைகளாக இருக்கும். நான் சொல்கிற பேர், இந்த வீடியோ பார்த்துட்டு பேர் நீ போய் பாரு, அதில் ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி ஆகிறான்ட்டு. அவனால் ஒரு நாமம் போகிறனால பட்டை வச்சுக்க முடியாது, ஒரு பட்டை அப்படின்னாலும் நாமம் வச்சுக்க முடியாது. இதை மற்ற இடத்துலையும் பொருத்தி பார்த்துக்கோ. மற்ற இடத்துல நான் சொல்ல முடியாது, அவசியமும் எனக்கு கிடையாது. அவன் எப்படின்னா இருந்துன்னு போகிறான், அது யார் பிரச்சனை? அவன் பிரச்சனை. நீ இந்து மதத்தை மதிக்கிறேன்னா மற்ற மதத்தை மதின்றான். இந்து மதத்தை நான் மதிக்கிறேன்னா மிதிக்கிறேன், இஷ்டம். ஆனால் மற்றதெல்லாம் விமர்சனத்துக்கு உட்படுத்த முடியல என்னால். மற்ற மதத்தெல்லாம் விமர்சித்தா ஒரு கால் இந்துக்கள்லாம் கூட கூட்டி என்ன நான் பேசுறதெல்லாம் தப்புனா நான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? புரிய வைக்க முடியும். நாராயணன்னா இப்படி சாணி கூட கும்பிடுத்து இப்படி நம்மளாம் பழக்கத்துலேருந்து
மாறி இருக்கிறோம். நம்ம பழக்கத்துக்கு போனால் ஜாதி ஏற்றத்தாழ்வு வரும், என்ன சொல்கிறேன் கிடக்கம்முன்னு போயிடுவோம். நம்மளாம் பாரம்பரிய இந்துக்கள், இந்துவாக இருப்போம்னா ஜாதி அடிமையாக இருக்க முடியும்? இந்துக்கள்லாம் அப்படி வாழ்ந்தாங்க, அப்படி இருக்க முடியும்? அவனுக்கே தெரியும் தப்புன்ட்டு. மனிதாபிமானம் உள்ள மனிதனாக இங்கே மாற முடியும், கொண்டாட்டமாக இருக்க முடியும். பழக்கத்தை விட்டு வெளியே வா, கொண்டாடு, சந்தோஷமாக இரு. ஒழுக்கம் உன் விருப்பம். ஒழுக்கம்னா அது உன் விருப்பம். மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக எவ்வளோ தூரம் ஆனந்தமாக இருக்க முடியுமோ இருந்துட்டு போ. கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை மறுப்பது இல்லை. யாருன்னா உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் உனக்குள்ளே கற்பனையாக பண்ணிப்போம், ஒன்றும் செய்ய முடியாது. கனவுல உள்ள வந்துடுவேன், என்ன பண்ண போகிறேன்? ஐயோ சாமி நீ கனவுல எனக்குள்ளே வந்துட்டு 4 நாளாக பேசிக்கிறேன்னா நானாக பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், கேஸோ கோர்ட்டுக்கோ போக முடியாது. பிசிக்கலாக அட்டனன்ஸே உள்ள. நல்ல தைரியமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.